நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அமெரிக்காவை பொறுத்தவரை நகரத்தார்கள் எந்த அளவு மதிக்கப்படுகிறார்களோ அதே மாதிரி மதிக்கப்படுகின்ற இன்னொரு சமூகம் யூதர்கள். அவர்களை அங்கே ஜூவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களையும் நம்மளையும் நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவங்களும் வெரி 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 நம்ம மாதிரியே ஒரு 2 லட்சம் பேர் தான் உலக அளவிலே இருக்கிறார்கள். அதனால் அது ஒன்று. ரெண்டாவது நம்ம மாதிரியே அவங்களும் ஒரு குடும்பமாக ஒரு இனத்துடன் இணைந்து எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. எப்படி நம்ம ஒரு நாட்டுக்கு போனதோ ஒரு நாயர் டீ கடை வைப்பாரோ அது மாதிரி நகரத்தார்கள் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு நகரத்தார் சங்கத்தை ஆரம்பிப்பாங்க. அதில் அனைவரும் இணைவார்கள். அதே மாதிரி அந்த யூதர்களும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க. பிள்ளைங்கள்ட்ட நம்ம யாருமே மாட்டேன்னோ வேண்டாம் கிடையாது கூடாது எதுவுமே சொல்கிறதில்ல. இன்ஸ்டன்ட் என்ன கேட்டாலும் உடனடியாக எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவோம். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். பெற்றவங்க மனசு கேட்காது, மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுடைய நல்ல வாழ்க்கை அவங்க நல்லா வரணும், பிடிவாதமாக இருக்கக்கூடாது, பின்னாடி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை மனசில் கொண்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த சமயத்தில் வேண்டான்னு அந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லி அதை கூட்டிகிட்டு போய் ஒரு பொருள் கேட்குதுன்னா உடனே வாங்காதீங்க. அந்த பிள்ளைகிட்ட கூடாதுன்னு முடியாதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்புறம் ஏதாவது ஒரு அந்த பிள்ளையை நல்ல விதமாக சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி இன்னொரு சந்தர்ப்பத்தில் கொடுக்கலாம். அல்லது நல்ல செயல்கள் செஞ்சால் அப்பா நீ ஏதாவது இதை பண்ணு, நான் உனக்கு இதை வாங்கித்தரேன் அந்த மாதிரி சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து அந்த சமயத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு அதை செய்யலாம். லிவ் ஹை இன் தாட்ஸ். அந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஊட்டி வளர்த்துருக்காங்க. நம்ம ஆயா அப்பத்தா ஐயா அம்மா அப்பா மாமியார் மாமனார் யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஓவராக வெளியில் ஷோ பண்ணக்கூடாது. அளவாக நமக்கு இருக்கிறத வச்சுட்டு வாழ கற்றுக்கணும். எங்கே போனாலும் பேர் சொல்கிற மாதிரி வாழணும். ஆனால் அடக்கத்தோடு வாழணும். ஃபேமிலியில் கான்ஃப்ளிக்ஸ் மெயினாக வர்றதுக்கு காரணம் இப்போது நவடேஸ் நிறைய பேருக்கு டைம் இல்லை. டைம் கன்ஸ்ட்ரெயின்னால ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க இன்ட்ராக்டாக பண்ண மாட்டேங்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு மீல், இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் அவ்வளோதான். ஒரு மீல், ஏதாவது ஒரு நேரம், நைட்டாக கூட இருக்கலாம். நைட் தான் எல்லோரும் வீட்டில் இருப்போம். அப்போ எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டு ஒரே நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த டேஸில் என்னென்ன ஈவெண்ட் நடந்ததோ அந்த டேயோட ஈவெண்ட். இப்போ அப்பா ஆஃபீஸ் போயிருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அம்மா ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க, பொண்ணு படிச்சுட்ருப்பா, பையன் அப்ராடில் இருக்கான் என் பையன். நாங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன வயசுலேருந்தே கண்டிப்பாக ஒரு மீல் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிடும்போது அந்தந்த டேயில் உள்ளதை நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிப்போம். திஸ் ஹஸ் கம் ஃப்ரம் மை மதர்ஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா நாங்கள் வலையப்பட்டியில் ரிமோட் வில்லேஜில் சின்ன வயசில் இருக்கும்போது எப்போவுமே ராத்திரி சாப்பாடு ஒன்றா தான் சாப்பிடுவோம். எங்கள் அப்பா ஸ்கூலை பற்றி பஸ் கம்பெனியை பற்றி என்னென்ன பிஸ்னஸ் இருக்கோ அதெல்லாம் உட்காந்து எங்கள் அப்பத்தாட்ட சொல்லுவாங்க. எங்கள் அப்பத்தா அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸும் கைடன்ஸும் கொடுப்பாங்க. எங்கள் அப்பத்தா ஒரு அயன் லேடி. ஷி வாஸ் ஸ்ட்ராங் லைக் இந்திரா காந்தி அண்ட் கைண்ட் லைக் மதர் தெரசா. நமக்கு கிடைக்கும் நேரத்தில் யோகா பயிற்சி, உடல் உறுப்புகளுக்கான பயிற்சியை முறையாக கற்றுக் கொடுப்பவரிடம் இருந்து கற்றுக்கொண்டு நாம் நமக்கு உகந்த நேரங்களில் பயிற்சி செய்யலாம். ஏன், பிள்ளையாருக்கு உக்கி போடுவதே ஒரு பெரிய உடற்பயிற்சி. நாம் வேண்டி பெற வேண்டிய வரம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், அழகா, அறிவா, பணமா, படிப்பா, பந்தமா, பாசமா, வீடா, வாசலா, வயல் வரப்பா, மாட மாளிகையா, கூட கோபுரமா, சொல்வாக்கா, செல்வாக்கா, புகழா, குபேர சம்பத்தா, எது நாம் வேண்டி பெற வேண்டிய செல்வம் என்று கேட்டால் அது பிறவாமையே என்று சொல்கிறார்கள். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க R அருணாச்சலம், A ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. கருத்தரங்கத்திற்கு முன்னிலை வகிக்க திருமதி வாசகி சிங்காரம் கீழச்செவல்பட்டி, திருமதி விசாலாட்சி அருணாச்சலம் ஆத்தங்குடி, திருமதி விசாலாட்சி அண்ணாமலை ஆத்தங்குடி.
அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கருத்தரங்கத்தில் பேச வருபவர்கள் திருமதி மீனா சேது, தாளாளர், கோல்டன் கேட் பள்ளி, சேலம். திருமதி தேவி நாகப்பன், நியூ ஜெர்சி, USA. திருமதி வள்ளியம்மை ராமசாமி ஆச்சி, காரைக்குடி. திருமதி முத்தாத்தாள் முத்துக்குமார், அரிமளம். திருமதி மணிமேகலை சிதம்பரம், பொன் புதுப்பட்டி. திருமதி கமலா செல்வம் அழகப்பன், நச்சாந்துப்பட்டி. திருமதி மீனா குமாரி சாத்தப்பன், ஆனா தெக்கூர். திருமதி உலகமை சிவா, கண்டவராயன்பட்டி. திருமதி அகிலாண்டேஸ்வரி முத்தையா, புதுக்கோட்டி. அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கருத்தரங்கத்திற்கு முன்னிலை வகிக்கும் மாஸ் இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷனின் உரிமையாளர் ஆத்தங்குடி ஆரம் அண்ணாமலை அவர்களின் மனைவி திருமதி விசாலாட்சி அண்ணாமலை அவர்கள் முன்னிலை வகிக்க கேட்டுக்கொள்கிறோம். கீழல் சிவல்பட்டி சேர்ந்த திருமதி வாசுகி சிங்காரம் அவர்கள் கல்வி கண் திறந்த பெண், கல்வி தந்த பெண்மை பெற்ற பரிசு தவ புதல்வர்களாக மகனையும் 2 மகளையும் பெற்ற மாதரசி. இவர்கள் தனது அண்ணன் அவர்களின் 75வது பிறந்த தினமும் 50வது திருமண தினமும் ஒரு சேர வந்த அன்று 75 லட்சம் ரூபாய் படிக்கும் மாணவர்களுக்காக நன்கொடையாக கொடுத்த வள்ளல். கடந்த 40 ஆண்டுகளாக பார்வை குறைபாடு உள்ள பிள்ளைகளுக்கு அவர்களுக்கான தேர்வுகளை எழுதுவதிலும் அவர்களுக்கு பாடங்களை படித்து காண்பதிலும் படித்து காண்பிக்கும் போன்ற தொண்டுள்ளம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அவர்களின் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். இவர்கள் பள்ளத்தூரில் பிறந்தவர்கள், கீழச்சேவல்பட்டியில் வாழ்க்கைப்பட்டவர்கள். இவர்கள் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து நடத்துகிறார்கள். நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவி. நடிகர் சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷனுக்காக ரூபாய் 7 கோடி வசூல் செய்து கொடுத்துள்ளார்கள். கவியரசு கண்ணதாசனுக்கு 25 முறை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார்கள். திருமதி தேவி நாகப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த ஒரு அழகான நிகழ்ச்சியை பார்க்குறப்ப ஆஸ் அ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறதுனால 25 வருடங்களாக நிகழ்ச்சிகளை வந்து நான் இந்தியாவிலேருந்து ஆர்டிஸ்ட் அழைச்சிட்டு போய் அங்கே நிகழ்ச்சி நடத்துறது தான் என்னுடைய வேலையே. ஸோ அதன் மூலமாக நிறைய நிதி திரட்ட நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறதுனால இங்கே வந்து பேசின ஆட்சிகள் அனைவர்களையும் பார்க்குறப்ப உடனடியாக இவங்க எல்லாருக்கும் விசா எடுத்து அடுத்த ஃப்ளைட்டில் அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. அதை தான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை வந்து திறம்பட பேசி, அதாவது இவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப விஜய் டிவியில் உள்ள டிடி பிரியங்காவுக்கு உள்ள ஃபேன்ஸை விட இவங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கணும். அந்த அளவுக்கு திறமையா பேசுறாங்க. அவ்வளோ ஒரு அழகா நிறுத்தி நிதானமா அவங்க சொல்ற விஷயங்கள், அதாவது இங்க வந்திருக்கிறவங்க கொடுத்துருக்க ப்ரொஃபைல கூட அவங்க படிக்கிறதே ரொம்ப அழகா இருந்தது. டெஃபினட்டா நான் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா இவங்க தான் என்னுடைய எம்சியா இருப்பாங்க. அது முடிவு பண்ணிட்டேன். கடைசியா நிகழ்ச்சியில நடத்துறப்போ பேசிட்டு இருந்த டாக்டர் சாந்தி ஆச்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிட்டு போனாங்க. அதை எவ்வளோ பேர் கவனிச்சிங்கிறது எனக்கு தெரியல. தயவு செய்து ஜாதகம் பார்க்கறத விட்டுட்டு பெண்களுக்கு ஆட்சி சொன்ன அந்த வேக்சினை நீங்க போடணும் அப்படிங்கிறத தாழ்மையா நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிக மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அவங்களுக்கு வந்து அந்த பேனல்ல கொடுத்தது மிக சிறப்பு இல்லைன்னு சொல்லலை, தனியாகவே அவங்களுக்கு ஒரு நிறைய நேரம் கொடுத்து பேச சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பேச்சாளராக அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகின்றேன். இன்று காலையிலிருந்து நிகழ்ச்சியை மிக திறம்பட நடத்தி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நகரத்தார் மலரின் அண்ணன் இளங்கோ அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து அமெரிக்கா வாழ்க்கையை பற்றி பேசுங்க. நான் வந்து நான் அமெரிக்காவில் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்ல விருப்பப்படலை. ஏன்னா நான் எதுவுமே செய்யலை. இங்கே வந்திருக்கவங்க செஞ்சுருக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப நான் எதுவுமே செய்யலை. ரொம்ப சின்னதாக தான் எனக்கு தெரியுது நான் பண்ணியிருக்கிறதெல்லாம். இன்னும் நிறைய செய்ய வேண்டியது அவ்வளோ இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுவது 1-2 விஷயங்கள் தான். யாதும் ஊரே யாவரும் கேளிங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை சொன்ன அந்த மாமேதை பிறந்த மகிபாலன் பட்டிக்கு நான் இப்போ தான் போன வாரம் போய் பார்த்துட்டு வந்தேன்.
அப்போ ஏன்னா யுனைடெட் நேஷனில் போனீங்கன்னா அவருடைய அந்த கவிதை வந்து எத்தனையோ மொழிகளில் வந்து இது பண்ணப்பட்டு அது ஒரு பைபிள் மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மகிபாலன் பட்டியில் போய் எத்தனை பேர் அதை பார்த்துருப்போம்னு எனக்கு தெரியல. அதை பற்றி நான் பேசி ஒரு ஆர்டிக்கல் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ பேர் ரீச் அவுட் பண்ணாங்க, எங்கே இருக்கு மகிபாலன் பட்டி, அந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சமுதாயம் நம்ம சமூகத்துக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் பொருள் ஈட்டுவது ஒரு புதிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த 40 வருடங்களாக ஐடி துறையில் வந்து மிகவும் கோலோச்சுகின்ற மிக முக்கியமான அமெரிக்காவை சேர்ந்த முக்கியமானவர்களை பார்த்தீங்கன்னா நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதில் நிறைய பெண்களும் இருக்காங்க. அதை கண்டிப்பாக நான் இங்கே சொல்ல விருப்பப்படுகின்றேன். நிறைய கம்பெனிகளுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் பெண்கள் தான். ஸோ நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் வந்து நிறைய விருதுகளில் சாதனை புரிந்து நிறைய வந்துட்டு இருக்கிறப்போ நமக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை வந்து நம்ம வந்து மேலோக்கி கொண்டு போகணுங்கிறதுனால பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து எம்பவர் பண்ணிக்கிட்டே போகிறப்ப பசங்களை, அதாவது பாய்ஸை வந்து கொஞ்சம் டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி விட்டுறோமோ அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா இப்போது நான் அமெரிக்காவில் இருக்கிற பெண்களுடைய நிலைமையை சொல்கின்றேன். அங்கே 20லேருந்து 30 வயதிற்குள் இருக்கிற பெண்கள் அமெரிக்காவுடைய டாப் கல்லூரிகளில், இங்கே ஐஐடி மாதிரி உள்ள கல்லூரிகளில் படிக்கின்ற பெண்கள், நகரத்தார் பெண்கள் குறிப்பாக எனக்கு தெரிந்து ஒரு 200 பெண்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் பெரிய லெவலில் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அளவு பையங்க படிக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சமூகத்தில் பெண்களை முன்னேற்றும் போது கூடவே அந்த பாய்ஸையும் கொண்டு போகணுங்கிற அந்த விஷயத்தை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெண்களாகிய, அதாவது இங்கே உள்ள சமத்தி ஆட்சிகள் தான் சொல்லணும். நீங்கள் நினைச்சாதான் அது முடியும். நீங்கள் அந்த மாற்றத்தை மட்டும் கொண்டு வந்தால் நம்ம சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் வேற சமூகத்தை சேர்ந்தவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறது கண்டிப்பாக குறையும். அந்த இடம் மட்டும், ஈக்குவாலிட்டியை மட்டும் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதை வந்து உணர்வதற்கு கொஞ்சம் மனசு வந்து ஒத்துக்கலைனாலும் தயவு செய்து உண்மை எப்பவுமே கசக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம எல்லோரும் ரெண்டுமே நம்ம குழந்தை, ஆணோ பெண்ணோ ரெண்டுமே நம்ம குழந்தை தான். அதை நம்ம வந்து ஒரு சமூகத்துடைய ஈக்குவலாக அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதர் தேன் தட், இந்த 2வது விஷயமா நான் சொல்ல விருப்பப்பட்டது, அமெரிக்காவை பொறுத்தவரை நகரத்தார்கள் எந்த அளவு மதிக்கப்படுகிறார்களோ அதே மாதிரி மதிக்கப்படுகின்ற இன்னொரு சமூகம் யூதர்கள். அவர்களை வந்து அங்கே ஜூவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களையும் நம்மளையும் வந்து நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவங்களும் வெரி நம்ம மாதிரியே ஒரு 2 லட்சம் பேர் தான் உலக அளவிலே இருக்கிறார்கள். அதனால் வந்து அது ஒன்று. 2வது வந்து நம்ம மாதிரியே அவங்களும் வந்து ஒரு குடும்பமாக ஒரு இனத்துடன் இணைந்து எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு போனதோ ஒரு நாயர் வந்து டீ கடை வைப்பாரோ, அது மாதிரி நகரத்தார்கள் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு நகரத்தார் சங்கத்தை ஆரம்பிப்பாங்க. அதில் அனைவரும் இணைவார்கள். அதே மாதிரி அந்த யூதர்களும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி எந்த பெரிய துறைகளில் பார்த்தீங்கன்னாலும் ஜூவிஷும் நகரத்தார்கள்னா பெரிய லெவலில் இருக்கிறாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். நாட் ஓன்லி இந்த ஐடி ஃபீல்ட், நிறைய பெரிய டாக்டர்ஸ்கள். இப்போ வந்து டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்களோட சித்தப்பா வந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி ஃப்ளாரிடாவில் போய் மிகப்பெரிய டாக்டர், கார்டியாலஜி சர்ஜன் டாக்டர் சொக்கலிங்கம். இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பிறந்த இந்த சமூகத்தில் பிறந்தது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவரும் செய்த மிகப்பெரிய புண்ணியம். ஏதோ ஒரு கர்மா நல்லது பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த நகரத்தார் சமூகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். அதை வந்து அந்த பழம் பெருமைகளை மட்டுமே நம்ம பேசிக்கொண்டிருக்காமல் நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த நம்மளுடைய ரிச் கல்ச்சர் உள்ள இந்த சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இணைந்து நம்மளுடைய குழந்தைகளை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண கற்றுக்கங்க. பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி அந்த திருமண பந்தங்கள் தான் நம்மளோட இதில் ஒரு பெரிய ஒரு லைட் பேக் ஒரு மாதிரி பிரச்சனைகள் வருது. அதை தவிர்த்தோம்னா நம்ம சமூகம் இன்னும் வளர்ந்து செழிப்பாக வளரும் அப்படிங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் மிகவும் நன்றி. இந்த என்னை காது கொடுத்து கேட்டவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னவுடன் பேச வந்திருக்கும் அனைவருக்கும் மிகவும் மிகவும் நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக புதுவயலில்
NK ராமசாமி செட்டியார் இன் மகளாக பிறந்து காரைக்குடியில் CTRM வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றிய ராமசாமி அண்ணனின் கரம் பிடித்த சிகரம் தொட்டவர். சர்ச் பார்க் பள்ளியில் படித்து திருவெற்றியூரில் கார்பரண்டத்தில் வேலை செய்த அனுபவம் உண்டு. வள்ளியம்மை ராமசாமி ஆச்சி டென்னிஸ் வள்ளியாச்சி என்றால் AMM குடும்பத்திலும் கோட்டூர்புரம் குடும்பத்திலும் தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பிரபலமானவர்கள். எல்லோரும் எப்பொழுதும் எளிதில் அணுகக்கூடிய இவர் நிர்வாகத்திலும் மிக சிறந்த ஆட்சியவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு வயது 77 ஆகிறது. இந்த வயதில் இவர்கள் எதை குறித்து பேசப் போகிறார்கள் என்று நீங்கள் எண்ணலாம். ஃபிட்னஸ் குறித்து பேசப் போகிறேன். என்னை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறதா? என்னுடைய தினசரி உடற்பயிற்சியை 8 வருடங்களுக்கு முன் எனது 69வது வயதில் தொடங்கினேன். அதற்கு பின் நான் இதை பற்றி இரண்டாவது எண்ணமே கிடையாது. There is no looking back on it. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பார்கள். நம் முன்காலத்தில் வீட்டு வேலைகளுக்கு உடற்பயிற்சியாகவே இருந்தது, நேரமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது கால சுழற்சியில் நமது வாழ்க்கையில் முறையே மாறிவிட்டது. அனைத்திற்கும் மின்சாரத்தையும் கருவியையும் நம்பி இருக்கிறோம். இது நமது ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கிறது. ஆண்களை விட பெண்களுக்குத்தான் கூடுதலான ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுகிறது. இது அவர்களின் உடலையும் மனதையும் பாதிக்கிறது. இது பெண்கள் பருவம் எய்தியதிலிருந்து அவர்கள் முதுமை அடையும் வரை தொடர்கிறது. இந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு உடற்பயிற்சி உறுதுணையாக இருக்கும். நமது உடலில் அனைத்து உறுப்புகளும் ஒன்றாக இணைந்து வேலை செய்ய வேண்டும். அதற்கு நடைப்பயிற்சி என்ற வாக்கிங் மட்டும் போதாது, முறையாக ஸ்ட்ரென்தனிங் செய்ய வேண்டும். நான் சொல்ல வருவது ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி அல்ல. நமக்கு கிடைக்கும் நேரத்தில் யோகா பயிற்சி, உடல் உறுப்புகளுக்கான பயிற்சியை முறையாக கற்றுக் கொடுப்பவரிடம் இருந்து கற்றுக்கொண்டு நமக்கு உகந்த நேரங்களில் பயிற்சி செய்யலாம். ஏன், பிள்ளையாருக்கு உக்கி போடுவதே ஒரு பெரிய உடற்பயிற்சி. ஆன்லைனில் நிறைய கிளாஸஸ் இருக்கிறது, அதையும் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நாம் உடற்பயிற்சி செய்யும் போது உடம்பு தன்னைத்தானே சரி செய்தும் கொள்ளும் ஆற்றலை பெறுகிறது. இதை நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஸ்ட்ரெஸ், இந்த வார்த்தைக்கு ஒலிக்காத இடமே இல்லை எனலாம். 6 வயது குழந்தை கூட இந்த வார்த்தையை சொல்கிறது. உடற்பயிற்சி செய்வதை நாம் சிறு வயதிலிருந்தே நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சிம்பிளாக, லைக் ஜம்பிங், ஸ்கிப்பிங். என்னுடைய தகப்பனார் என்னை எப்பொழுதும் ஸ்கிப்பிங் ரோப்பை கொடுத்து காலையில் 100 தவணை ஸ்கிப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உடற்பயிற்சி செய்தவுடன் இந்த ஸ்ட்ரெஸ் என்னும் மன அழுத்தம் மாயமாக மறைவதை நாம் உணரலாம். இட்ஸ் லைக் அ மேஜிக். உடற்பயிற்சி உடலுக்கு மட்டுமல்ல, மன உறுதிக்கும் உகந்தது. வேடிக்கையாக எனது பிள்ளைகள் என்னை, மம்மி நீங்கள் எங்களை விட ஃபிட்டாக இருக்கிறீர்கள் என்று கேலி செய்வார்கள். எந்த வயதிலும் உடற்பயிற்சியை செய்ய தொடங்கி உடல் உறுதி பெறலாம் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். முழு ஈடுபாட்டுடன் எந்த ஒரு செயலை செய்தாலும் முழு பலன் கிட்டும். உடற்பயிற்சியும் அதில் ஒன்று. மன ஈடுபாட்டுடனும் மன உறுதியுடனும் இது நம் உடலுக்கு நன்மை செய்யும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பயிற்சி செய்யும் போது அதன் பயனை நாம் உணரலாம்.
நமக்கு வயதாகும் போது நாம் நமது பிள்ளைகளை தான் நம்பி இருக்கிறோம். We are wholly dependent on our children in our old age. நமது உடல் நலனை பேணி காப்பதால் மட்டுமே நமது பிள்ளைகளுக்கு நாம் உதவலாம். நாம் மட்டும் உடற்பயிற்சி செய்தால் போதுமா? ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், educate a woman and the family is educated. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து கணவரையும் மகன் மகள் பேரன் பேத்திகள் அனைவரையும் வழி நடத்தலாம். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வீட்டு வேலைகளே நிறைய இருக்கின்றது, அதுவே போதுமானது பயிற்சி உடற்பயிற்சி என்று. ஆனால் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நாம் செய்ய வேண்டியது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். Physical activity is different from physical exercise. மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு. Where there is a will, there is a way. உடல் உறுதிக்காக மட்டுமே நாம் உடற்பயிற்சி செய்கின்றோம். பாடி பில்டிங் நமது நோக்கம் அல்ல. வாழும் வரை ஆரோக்கியமாக வாழ ஃபிட்னஸ் மிக மிக அவசியம். திருமூலர் திருமந்திரத்தில் ஊன் உடம்பு ஆலயம் என்பார். நமது உடம்பு ஆகிய ஆலயத்தை பேணி உடல் உறுதி காண்போம் என்று சொல்லி எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். The message is love your body, change your pain into gain. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உடல் ஆரோக்கியத்தை பற்றி மிக அருமையாக சொன்னீர்கள் ஆச்சி, மிக்க நன்றி. அரிமளத்தை சேர்ந்த டிஎஸ்பி திரு முத்துக்குமார் அவர்களின் மனைவியும் சிறுகுடல்பட்டியில் பிறந்த திருமதி முத்தாத்தாள் முத்துக்குமார் ஆச்சி அவர்கள் நகரத்தார் நலன் அமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினர் ஆவார். இயற்கை சீற்றங்கள் வந்தபோதும் கொரோனா காலத்திலும் பாதிக்கப்பட்டோரை நாடி அவர்களின் தேவைக்கு ஏற்ப நன்கொடையாளர்களை கண்டறிந்து இணைக்கும் பாலமாக செயல்பட்டவர். நகரத்தார் சமூகத்தில் நலிவுற்றவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களின் நிலை உயர தொடர் முயற்சி செய்யும் பண்பாளர். நகரத்தார் நலன் பற்றி பேச வருமாறு திருமதி முத்தாத்தாள் முத்துக்குமார் ஆட்சியவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல்ல இந்த மாநாடு நடத்துகிற இளங்கோவனை பற்றி சொல்லணும். இந்த வயசில் இவ்வளோ பேரை ஒருங்கிணைத்து இப்படி ஒரு மாநாடு மூன்றாவது முறையாக, முதல் முறை அல்ல, இரண்டாவது முறை அல்ல, மூன்றாவது முறை. நான் 2 மாநாட்டில் எதுலையுமே கலந்துக்கல, எதுவுமே தெரியாது, நடந்ததுன்னு மட்டும் தெரியும். மூன்றாவது மாநாட்டில் ஒரு 3 டிஸ்கஷன் போயிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் செட்டியாருக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, அவங்க குழு உறுப்பினர்கள் அவங்களோட கீழே இருந்து எவ்வளவு செயல்பட்டிருக்காங்க. ஒரு மாநாடு, ஒரு கூட்டத்தை நடத்துகிற, ஒரு சின்ன கூட்டத்தை, ஒரு சின்ன ஃபங்க்ஷனை வீட்டில் நடத்துகிறதே எவ்வளோ கஷ்டம். இவ்வளோ பெரிய மாநாடை இவ்வளோ சிரமப்பட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் போய் சேரணும்னு பார்த்து மருத்துவத்துறை, தொழில் சம்பந்தமாக உள்ளவங்க, வீட்டில் குடும்பம், சிந்தனை எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் தயவு செய்து, பாதி சீட்டு காலியாக இருக்குது, எல்லாரும் ஸ்டாலில் இருக்காங்களா, டீ சாப்பிட போயிட்டாங்களா தெரியல. எல்லாரும் தயவு செய்து எவ்வளோ நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த கருத்துக்களை ஓரிருவர் பின்பற்றினா கூட மிகவும் சந்தோஷம். எல்லாரும் பின்பற்றணுங்கிறது இல்லை, ஓரிருவர். எதையா மாறுவது மனம், மாற்ற முடியாதது மாற்றம். யாராவது ஒருவரோ இருவரோ கூட தன்னை மாற்றிக்கொள்ளலாம், தன் பிள்ளைகளை வளர்ப்பையில் மாற்றிக்கொள்ளலாம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களுக்கான இடம்தான் இது. தயவு செஞ்சு அனைவரும் அமைதி காத்து, நான் ஏதோ சின்ன விஷயம், நான் பெரிய பேச்சாளர்லாம் இல்லை, சும்மா யதார்த்தமாக 1-2 சொல்லிட்டு போகிறேன். எவ்வளோ நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. சிந்தனை துளிகள், தொழில் சார்ந்தவர்கள் பேசுனாங்க, மிகவும் அருமையாக இருந்தது. வெறும் தொழிலை மட்டும் பேசாமல் குடும்பத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத பேசுனாங்க. ரொம்ப எவ்வளோ பேர் முழுமையாக கேட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தொழில் சார்ந்ததை பேசினவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதே மாதிரி காலையில் பெரிய சான்றோர்கள்லாம் நிறைய பேசினாங்க. நான் நகரத்தார் நலன் அப்படிங்கிற அமைப்பில் நிர்வாக உறுப்பினராக இருக்கேன். நகரத்தார் நலனை பற்றி இப்போ சமீபத்தில் நவம்பர் 6ஆம் தேதி வெப்சைட் லான்ச் பண்ணோம்.
அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லலாம். அன்னைக்கு தினத்துக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பேரை தான் கூப்பிட்டு லான்ச் பண்ணோம், ஒரு 40 பேரை தான் கூப்பிட்டு லான்ச் பண்ணோம், 40-50 பேர். இப்போ நிறைய மக்கள் இருப்பாங்க, அதை பற்றி சொல்லலாம், அது கொஞ்சம் எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிறதுனால தான் நான் இந்த இதுக்கு வந்தேன். அதனால் தயவு செஞ்சு அமைதியாக இருக்கிறவங்களாவது அமைதியாக கேளுங்க. இந்த வெப்சைட் நவம்பர் 6ஆம் தேதி ஆரம்பித்தோம். இதனுடைய நோக்கம் வந்து 5 நோக்கம். அதாவது எல்லா ஊர்லேயும், நம்மளுடைய செட்டிநாட்டு நகரத்தார் ஊர்களில் 76 ஊர்லேயும் உண்மையில் தேவையானவங்கள் உணவு, மருத்துவம், படிப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கான ஆலோசனை மற்றும் ஃபைனான்ஸ் சப்போர்ட், அப்புறம் மேல்நாடுகளில் படிக்க செல்பவருக்கான ஆலோசனை, இதுதான் இந்த நகரத்தார் நலன் அமைப்பின் நோக்கம். இதில் வந்து 4-5 பேர் வந்து அறிவுரை வழங்க இருக்காங்க, ஆலோசனை குழுவில் இருக்காங்க, ஒரு 7 பேர் நிர்வாக உறுப்பினர், அதில் நானும் ஒரு ஆள். அது எப்படின்னா எல்லா ஊர்லேயும் இப்போ எவ்வளோ பேர் எத்தனை ஊரில் சேர்ந்தவங்களும் இருப்பீங்க. உங்கள் அந்தந்த ஊரில் யார் உண்மையில் உணவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதாவது வெறும் பெண் கணவன் இல்லாமல் பிள்ளைங்கள் இல்லாமல் இருக்கலாம், சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வந்து பெண் குழந்தை மட்டும் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இருக்கலாம். நிறைய பேர் சொல்ல வைக்கப்படுறாங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊராக கண்டறிஞ்சுக்கிட்டு வரோம். எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுருக்கோம். அந்தந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க தான் சொல்லணுங்கிறது கிடையாது. நீங்கள் யார் வேணாலும், மருத்துவம்னா பேசிக் மருத்துவம், ஒரு பெரிய சர்ஜரி விஜயா ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், எங்களுக்கு 5 லட்சம் செலவாகும்னா நாங்கள் டோனர் அணுக முடியாது. ஏன்னா இது நாங்கள் கொடுக்கல, நாங்கள் இணைக்கும் பாலமாக செயல்படுறோம். முதல்ல வேண்டியவங்களை கண்டறிகிறோம், அடுத்தது டோனரை கண்டுபிடிச்சு ஒருத்தர் லிங்க் பண்ணுறோம். டோனி அவங்கவுங்க யார் தேவையோ அவங்க வந்து இந்த நகரத்தார் நலன் www.nagaratharnalan.com வெப்சைட்டில் பதிவு பண்ணணும். உங்களுக்கு தெரிந்த நபர்கள் தேவைப்படுபவர்கள் இருந்தால் சொல்லி அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அதே மாதிரி டோனர் விருப்பம் உள்ளவங்க ஆஸ் அ டோனராக அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டா உடனே 1 லட்சம் கொடுக்கணுமா 2 லட்சம் கொடுக்கணுமான்னு யோசிக்க வேண்டாம். முதல்ல ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்க. அந்த நகரத்தார் நலன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு எப்போ ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ, உங்கள் லிமிட்டேஷன் என்னவோ, 1 லட்சம் கொடுக்குறவங்க 50,000 கொடுக்குறவங்க எஜுகேஷன் எடுக்கலாம், மாதம் 1000 தான் கொடுக்க முடியுங்கிறவங்க மருத்துவ செலவெடுக்கலாம். எவ்வளோ பேர் மருத்துவத்துக்கு மாத்திரைக்கெல்லாம் மருந்து இல்லாமல் பணம் இல்லாமல் இருக்காங்க. மாதம் 1000 ரூபாய் அவங்கள ப்ரிஸ்கிரிப்ஷனே அனுப்ப சொல்லுவோம், மெடிக்கல் பில் அனுப்ப சொல்லுவோம். உங்களால் மாதம் 1000 முடியும்னா அதை எடுக்கலாம். ஆனால் உடனடியாக செய்யணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்னைக்கு மனப்பூர்வமாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு செஞ்சால் போதும். அதுக்கு முன்னாடி முதல்ல தேவையானவங்கள எங்களுக்கு சொல்லுங்கள். டோனர் வந்து கிடச்சிருவாங்க. டோனர் வந்து கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, டோனர் கிடச்சிருவாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 28 டோனர் வந்திருக்காங்க எங்கள் அமைப்புக்கு. 28 டோனர் நவம்பர் 6 லான்ச் பண்ணோம். 28 டோனர் வந்திருக்காங்க, 14 டோனி வந்திருக்காங்க. 3 டோனிக்கு நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். மாதாந்திர பணம் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. இன்னும் அதாவது உண்மையாங்கிறத நாங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவோம். அந்த வேலை தான் இப்போ கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் நகரத்தார் நலன் அமைப்புக்கு எல்லாரும் கொஞ்சம் டோனியை கண்டுபிடிச்சி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. டோனராக இருக்க விரும்புகிறவங்க டோனராக ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இதுதான் நான் முக்கியமாக பேச வந்தது. அடுத்தது வந்து நம்ம வந்து காலையில் கீதா முத்தையா சொன்னாங்க, நம்மை நாமே முன்னேற்றி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நாமே முன்னேற்றி கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்காக நம்ம இருக்கவே கூடாது. நம்மை நாமே முன்னேற்றி கொள்ள வேண்டும். அவங்க நினைப்பாங்களே, அவங்க என்னவோ சொல்லுவாங்களே, அவங்க சிரிப்பாங்களே, யோசிக்கக்கூடாது. நம்ம செய்கிற செயல் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக செய்யணும். நம்ம செய்கிறது கண்டிப்பாக சரியாக இருக்கும்னா அடுத்தவங்களுக்கு அது தப்பாக இருக்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு சரியாக இருந்தால் நம்ம செய்ய வேண்டியது தான். வேணால் நம்ம வீட்டில் கலந்து ஆலோசிச்சுக்கலாம். அதே மாதிரி அபிராமி பழனியப்பன் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க வந்து ஞானஸ்தானம் வாங்கி கிறிஸ்டினா மாறி அதிலிருந்து நம்ம இறை வழிபாடு மூலமும் தியானம் மூலம் இந்த ஓம் நமச்சிவாய எழுதுறது அதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் தான் ஹிந்துவா வந்து அதை வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க காலையில். அதையுமே வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பெரும்பாலானவங்க அதை கவனிக்கவே இல்லை. மிக நல்ல கருத்து அவங்க. நம்ம நகரத்தாரில் இப்போ எவ்வளவோ பேர் வந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிட்டுருக்காங்க. அது வந்து தியானம் மிகப்பெரியது. ஓம் நமச்சிவாய எழுதணும், ஒரு 5 நிமிடம், முதல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே பாருங்கள் பேசிகிட்டே இருக்காங்க, நான் என்ன பேசுகிறேன்னே கவனிக்கல, பேசிகிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி ஒரு 50 வயசு தியானத்தின் மூலம் கண்டிப்பாக சரி பண்ணலாம். தியானம் முடியலைனாலும் ஓம் நமச்சிவா முதல்ல ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து தியானம் பண்ண ஒருநிலைப்படுத்த நல்ல செயல்கள் செய்ய நம்ம நிச்சயமாக அது வந்து நம்மளை மாற்றிக்க முடியும். அதே மாதிரி கர்ம வினைப்பயன், நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கோம், அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க கெட்டு போகிறாங்க, இவங்க பிள்ளைங்க நல்லா இருக்குது, அவங்களுக்கு முடியலை, அதெல்லாம் வந்து கர்ம வினைப்பயன். முன்னோர்கள் வந்து நல்லவர்களாக இருந்தால் இப்போ பிள்ளைங்க நல்லா இருக்கும். சந்ததியினர் நல்லவங்களாக இருக்கணும், நம்ம வம்சாவளி நல்லா இருக்கணும்னா நாம் எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும். நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், நல்லதை கேட்கணும். அப்போ தான் நம்ம சந்ததியினர் நல்லா இருக்கும். அதை நம்ம செஞ்சு நம்ம சந்ததியினரை, நம்ம பிள்ளை குட்டிங்களை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்களை வந்து பெற்றவங்க பாராட்டணும். நல்லா பண்ணுற, நல்லா செய்கிற அப்படிங்கிறத பாராட்டி ஆகணும். நன்மை தீன்மை இன்பம் துன்பம் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதை ஏற்றுக்கிட்டு அது வந்து தளரக்கூடாது. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நினச்சிட்டு நல்லது நடந்தால் சந்தோஷப்படுவோம்ல, கெட்டது நடந்தால் மனம் தளரக்கூடாது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி கொண்டு செலுத்தணும், அதை தாண்டி நம்ம எப்படி போகணும்னு யோசித்து அதை நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். கர்ம வினை வந்து சொன்னேன் இல்லையா, அதை அனுபவிச்சே தீரணும். அந்த கர்ம வினையை நம்ம மாற்றவும் முடியாது, கண்டிப்பாக முடியாது, குறைக்க முடியும். அது எப்படி குறைக்கலான்னா கடவுளாலேயே கர்ம வினையை வந்து இல்லாமல் பண்ண முடியாது. நம்மளுடைய கடவுள் நம்பிக்கையினாலையும் இறை வழிபாட்டினாலையும் நம்மளுடைய கர்ம வினை பயனை குறைக்கலாம். நம்ம அனுபவித்தே ஆக வேண்டிய ஒன்று கர்ம வினை பயன். அடுத்தது பிள்ளைங்கள்கிட்ட வந்து நம்ம மெயினாக நான் பேச வந்தது நகரத்தார் நலன். சின்ன சின்ன விஷயத்தை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஏற்றுக்கலான்னு நினைக்கிறவங்க ஏற்றுக்கங்க, வேண்டாம் இந்த ஆட்சிப்பாடு எனத்தையோ சொல்லுதுன்னு நினைக்கிறவங்க இக்னோர் பண்ணிடுங்க, தப்பு கிடையாது. பிள்ளைங்கள் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் யாரும் இல்லை, இருந்தாலும் சிலர் பேசினவங்க இந்த தொழில் முனைவோர் இப்போ வந்திருக்கவங்களாம் இருக்காங்க. பிள்ளைங்கள்கிட்ட நம்ம யாருமே மாட்டேன்னோ வேண்டாம் கிடையாது கூடாது எதுவுமே சொல்கிறதில்ல. இன்ஸ்டன்ட், என்ன கேட்டாலும் உடனடியாக, எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவோம். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். பெற்றவங்க மனசு கேட்காது, மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுடைய நல்ல வாழ்க்கை, அவங்க நல்லா வரணும், பிடிவாதமாக இருக்கக்கூடாது, பின்னாடி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை மனசில் கொண்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த சமயத்தில் வேண்டான்னு அந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லி அதை கூட்டிகிட்டு போய், ஒரு பொருள் கேட்குதுன்னா உடனே வாங்காதீங்க, அந்த பிள்ளைகிட்ட கூடாதுன்னு முடியாதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்புறம் ஏதாவது ஒரு அந்த பிள்ளையை நல்ல விதமாக சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி இன்னொரு சந்தர்ப்பத்தில் கொடுக்கலாம். அல்லது நல்ல செயல்கள் செஞ்சால் அப்பா நீ ஏதாவது இதை பண்ணு, நான் உனக்கு இதை வாங்கித்தரேன், அந்த மாதிரி சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து அந்த சமயத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு அதை செய்யலாம். எந்த பிள்ளையுமே வந்து பிறக்கும் போதே வந்து வந்து இது வேணும், எனக்கு மொபைல் வேணும்னு கேட்டுக்கிட்டே பிறக்கிறதில்ல, எல்லாம் நம்ம தான் பழக்கிறோம். எந்த பிள்ளையாவது பிறக்கும் போதே மொபைல் வேணும்னு கேட்குதா? கிடையாது. நம்மளுடைய வேலைகள்னாலையும் நம்ம பேசணுங்கிறதுனாலையும் நம்ம டிவி பார்க்கணுங்கிறதுனாலையும் நம்ம செயல்கள்னால அதுகளுக்கு 3 மாதத்துலேயே மொபைலை காட்டுறோம். நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, என் பேத்தி வந்து 4 இப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. கரோனா வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு மொபைலே கையில் கொடுத்தோம். ஆன்லைன் கிளாஸ் அப்போ தான் அவள் மொபைலே படுத்தான். அது வரைக்கும் நாங்கள் மொபைல் அவள்கிட்ட கொடுக்குறதில்ல. அவளும் கேட்டான். எப்படி கேட்டா? அதனால் நம்ம அது இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது, அது மொபைலை பார்க்கலைன்னா தூங்க மாட்டேங்குது, அதெல்லாம் நம்மளா சொல்கிறது. நம்ம வந்து சின்னதில் பிறந்த உடனே நம்ம வந்து நல்ல வினைகளை விதைக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல செயல்களை கற்றுத்தரணும். அதே மாதிரி தொழில் முனைவோரில் பேசுனாங்க சிந்தனை துளிகளில், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். பெண்ணு வீட்டுக்காரங்க வந்து தயவு செஞ்சு மறுக்காதீங்க. அவங்க தொழிலையும் வேலைக்கு போகிற இடத்துலையும் சர்க்கிள்கள் வரலாம், தொழிலையும் சர்க்கிள் வரலாம். அதை எப்படி மீட்டெடுக்கணும்னு பார்க்கணுமே தவிர போகும்போதே நல்ல வசதியோடு போகணும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இப்போ காஃபி ஒரு சாமா விளக்கலைன்னு டைவர்ஸ் ஆச்சுங்க. ஒரு வீட்டில் மாமியார் வீட்டில் சொல்லி அம்மா சொல்லி காஃபி சாமா விளக்கலைன்னு அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ். எங்கேயாவது இருக்கா? ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் டைவர்ஸ். ரெண்டாவது, இந்த பிள்ளைங்க வந்து A to Z அம்மாட்ட சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்லணும்? அதுதான் உனக்கு மாமியா வீடு, நீ அங்கே வந்து அனுசரித்து போகணும், உனக்கு முன்னாடி அவங்க இப்படி தானே இருந்தாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணணும்.
அதை விட்டுட்டு அப்படி கேட்குறாங்களா, நீ இப்படி சொல்லு, நீ வர்றம்ட்டு வந்துரு, அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் இல்லை எக்ஸம்ஷன், எல்லாரும் சொல்கிறாங்களான்னு தெரியாது. எனக்கு வந்து டைம் அப் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் பிள்ளைங்களை வளர்க்கறதாகட்டும், கல்யாணம் பண்ணுறது ஆகட்டும், இல்லை அவங்கவுங்க நோக்கத்துக்கு பண்ணாமல் எது சரி எது தவறுன்னு சிந்திச்சு நல்லபடியாக செயல்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி ஆச்சி. இவர்கள் மேலை சிவபுரியில் பிறந்து பொன் புதுப்பட்டியில் வாழ்க்கைப்பட்டவர்கள். இவர்கள் கணவர் ஆனந்த நிலையம் பதிப்பாளர். இவர்கள் இருமுறை கைலை சென்று வந்தவர்கள். இதுவரை 10 புத்தகங்கள் எழுதியுள்ளார்கள். திருமதி மணிமேகலை சிதம்பரம் அவர்களே வருக, வந்து ஆன்மீக உரையை தருக என்று அன்புடன் அழைக்கிறோம். மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும், மாநாட்டை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இளங்கோவன் அண்ணனுக்கும் வணக்கம். இந்த மாநாட்டை நடக்கிறதுக்கு அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு மாநாட்டையும் நம்ம ஒரு 2 பேர் சேர்றதே ரொம்ப பெரிய இது. அத்தனை பேரையும் கூப்பிட்டு அத்தனை பேருக்கும் ஒருங்கிணைச்சு அவங்க பண்ணுறது வந்து பெரிய காரியம். அப்புறம் எனக்கு கொடுத்த தலைப்பு ஆன்மீகம். ஆன்மீகத்தை பற்றி பேசணும்னா பெருசு, அது பெரிய சமுத்திரம் மாதிரி. அதில் எனக்கு தெரிஞ்ச நான் எனக்கு கண்டுபிடிச்சத சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது சைவத்திற்கு மேல் சமயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சைவத்தை மட்டும்தான் சைவ நெறின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த சைவ நெறி வந்து நம்ம வந்து அந்த நெறியிலேருந்து பிறழாமல் நம்மளை வந்து அது கொண்டு செல்லும். அதுக்காகத்தான் சைவ நெறின்னு சொல்லியிருக்காங்க. யார்? சைவ குறவர்கள், 63 நாயன்மார்கள் நமக்கு தந்துள்ளாங்க. அப்புறம் ஆன்மீகம் என்பது கோயிலுக்கு செல்வது மட்டும் அல்ல, நல்ல அறச்செயல்களை செய்வது, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடுடன் வாழ்வது, நம் முன்னோர்கள் செய்த நற்செயல்களை கடைப்பிடிப்பது, தாய் தந்தை பெரியோர்களை பேணி காப்பது, சிறியவர்களை குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது போன்றவையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவையே. இவை யாவும் நம் உள்ளத்தில் தானாகவே வந்துவிடும். நம் இனத்தவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவனாலேயே பொருள் தேடச் சென்ற பர்மா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களில் எல்லாம் கோயில்களை கட்டி வைத்து தினமும் பூசைகள் நடக்க ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள். இன்றைக்கும் அக்கோயில்களில் பூசைகள், திருவிழாக்கள் நடைபெறுவதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். நாங்கள் 1996ஆம் வருடம் கைலை பர்வதம் சென்று கைலைநாதனை தரிசித்து வந்தோம். அந்த அற்புத அனுபவத்தை நான் நூல் வடிவில் எழுதியுள்ளேன். ஏனென்றால் கிறிஸ்துவர்களுக்கு எப்படி ஜெருசலமோ, முகமதியர்களுக்கு மெக்கா மதீனாவோ, அதுபோல் இந்துக்களின் புனித தலமாக கருதப்படுவது திருக்கையிலை. அனைவரும் ஒரு முறை திருக்கையிலை சென்று வர வேண்டும். வயதான பின் செல்வது மிகவும் சிரமம். சிறுவயதிலேயே உடம்பில் தெம்பும் மனதில் தைரியமும் வைராக்கியமும் உள்ள பொழுது திருக்கையிலை தரிசித்து வர வேண்டும். நாங்கள் திரும்பவும் 2000 வருடம் ஒரு முறை அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி வந்தோம். அவன் அருளன்றி ஓர் அணுவும் அசையாது. இது மணிமேகலை காப்பியம் என்ன சொல்லுது? மிக்கே அறமே விழுத்துணை ஆவது என்கிறது. நாம் செய்யும் செயல்கள் மட்டுமே நம்முடன் வரும். இளமை, செல்வம், சுகபோகங்கள் யாவும் நிலையற்றவை. ஒருவருக்கு தர்மமே உற்ற துணை. இதைத்தான் நம் ஆன்மீகமும் சொல்கிறது. கோயில்களில் சிவபெருமானுக்கு எதிரே அதிகார நந்தி என்ற தர்ம தேவதை இருப்பதை நாம் அறிவோம். நாம் தர்ம பாதையில் நடந்தால்தான் சிவபெருமானின் அருள்குடைக்கும் என்பதை இது குறிக்கிறது. இதனால் தான் நந்திக்கு குறுக்கே செல்லக்கூடாது என்று கூறுகிறோம். அதாவது நாம் தர்மத்திற்கு குறுக்கே நின்றால் அந்த தர்மமே நம்மை அழித்துவிடும் என்ற உண்மையை உணர்ந்து தர்மம் செய்ய வேண்டும். இதை உணர்ந்துதான் நம் பெரியவர்கள் அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு சிறுவயதிலேயே சைவ நெறியாகிய அன்பு, பண்பு, அறம், ஒழுக்கம், நேர்மை, சத்தியம் போன்றவற்றை கற்றுக் கொடுத்தார்கள். அன்றைக்கு ஆங்கில கல்வி மோகம் இல்லை. பிள்ளைகளும் சைவ நெறியுடன் வளர்ந்தார்கள். கல்வி சாலைகளிலும் இவைகள் போதிக்கப்பட்டன. வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் அல்லாமல் மற்றவையும் போற்றப்பட்டன. நாங்கள் சிறுவயதில்
கல்வி கற்க செல்லும் பொழுது வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு அழைத்து சென்று அங்கு திருக்குறள், ஆத்திச்சூடி, திருவாசகம் போன்றவையும் சொல்லி தந்தார்கள். ஆனால் இன்று எந்த கல்விக்கூடத்திலும் இவையெல்லாம் இருப்பதாக தெரியவில்லை. 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்ற பழமொழி போல் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் சொல்லிக் கொடுப்பதுதான் மனதில் பதிந்து நல்லொழுக்கத்தை கொடுக்கும். இன்றைக்கு விவாகரத்துக்கு இதுவும் ஒரு காரணமாகும். நம் தமிழ் மொழியில் மனிதன் பிறந்ததில் இருந்து சாகும் வரை உள்ள அனைத்திற்கும் விளக்கங்களும் உள்ளன. அதை விடுத்து ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை ஒரு மிஷினாக்கி விட்டோம். வேலைக்கு செல்வதற்கு மட்டுமே ஆங்கில கல்வி பயன்படும். கடவுளுடன் பேசுவது வழிபாடு, கடவுள் பேசுவதை கேட்பது தியானம். வள்ளலூர் வள்ளலாரி ராமலிங்கடிகள் உலக நீதியை கூற, ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்றும், ஜாதி மதம் சமயம் என்னும் சங்கடம் விட்டறியேன், சாத்திரச் சேராடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன், ஆதி அந்த நிலையறியேன், அலையறியா கடல் போல் ஆனந்த போகம் அமர்ந்திடமும் அறியேன் என்றும், அப்பா நான் வேண்டுதல் கேட்டதல் புரிதல் வேண்டும், ஆருயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதருட் புகழை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவன் இணை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே என்று நமக்காக கூறி சென்றுள்ளார். அவ்வை பாட்டியும் என்ன சொல்கிறார்? சிவாய நம எனச் சொல்வோருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கிறார். நீ செய்த பாவ புண்ணியம் மட்டுமே உன்னுடைய சொத்து என்றும் கூறுகிறார். விவேகானந்தர் உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதே என்றும், ஆன்மீக பலத்தால் மட்டுமே ஒருவர் எழுச்சி பெற முடியும் என்றும் கூறுகிறார். நாம் 63 நாயன்மார்களை கோயில்களில் வைத்து வழிபடுகிறோம். அவர்களில் அரசன் முதல் ஆண்டி வரை, அதாவது பள்ளன் பறையன் என்கிறோமே, இவர்கள் அனைவரும் அடக்கம். சிவனை வழிபடுபவர்கள் அன்பு, பண்பு, அறம், ஒழுக்கம், உண்மை, நேர்மை இவைகளை மட்டுமே பார்க்க வேண்டும். இவைகளை பற்றி திருவள்ளுவர் அதிக குறள்கள் கூறியுள்ளார். திருமூலர் திருமந்திர 3ஆம் தந்திரத்தில் நியமம் என்ற தலைப்பில் நாம் எப்படி நியமப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். அதையே நம் கண்ணதாசன் எளிமையாக பாடல் வரிகளில், உண்மையை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வழங்கும் என்று கூறுகிறார். நம் மாணிக்க வாசக திருவாசகத்தில் என்ன இல்லை? அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் எளிமையாக கூறப்பட்டுள்ளது. திருவாசகத்தை பொருள் உணர்ந்து ஆன்ம லயத்தோடு படித்தால் நாம் இவ்வுலக வாழ்க்கையின் உண்மையை உணர முடியும் என்பது எனது தாழ்மையான கருத்து. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதன் நன்றும் பிறர் தரவாரா என்று எழுதிய பூங்குன்றனார் நம் ஊர்களுக்கு அருகில் உள்ள மழிபாலன்பட்டி அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமமான பூங்குன்றம் என்ற ஊரில் பிறந்த புலவர். இன்றைக்கு ஐநா சபை வரை இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொற்கள் தமிழில் எழுதப்பட்டுள்ளன என்றால் நம் தமிழ் மொழியின் பெருமையை உலகம் அறிந்து கொள்ளும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. தமிழர்கள் கலாச்சாரம் பண்பாடு மிக்கவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். நம் முன்னோர்களால் பேணி பாதுகாக்கப்பட்ட பண்பாடு கலாச்சாரத்தை விட்டொழித்து விடாமல் நாமும் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் அணியும் உடைகளும் தமிழை மறந்து ஆங்கிலத்தில் பேசுவதும், கோயில்கள் விழாக்களுக்கு செல்லும் பொழுது தலைமுடியை விரித்து போட்டு தலையில் மலர்கள் சூடாமல் செல்வதையும் பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் சங்கடமாக உள்ளது. எல்லா மொழிகளையும் கற்றுணர்ந்து கொள்வது சரிதான், ஆனால் நம் தாய்மொழியாகிய தமிழை முதலில் எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். சென்னையை பிறப்பிடமாக கொண்டு தஞ்சையில் வளர்ந்து தனது பள்ளி பருவத்தை ஊட்டி கான்வென்ட்டிலும் பயின்று கல்லூரி பருவத்தை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலும் பயின்று MBA நிதி நிர்வாகத்தில் தங்கப் பதக்கத்தை பெற்று சாதனை படைத்தவர். நச்சாந்துப்பட்டியில் நேச்சர் கியூ ரெசார்ட்ஸில் இயற்கை சார்ந்த ஆயுர்வேதத்தில் சேவை செய்பவர். நல்ல பாடகரும். இவரது கணவர் திரு செல்வம் அழகப்பன் அவர்கள் பாரதிய ஜனதா தளத்தின் புதுக்கோட்டை மாவட்ட தலைவராக அலங்கரித்து கொண்டிருப்பவர். பெண்ணிய ஒருங்கிணைப்பின் முதல்வர்.
104 நாடுகள் 1,00,000 உறுப்பினர்களை கொண்டு தலைவராக இந்த அமைப்பினை மிக சிறப்பாக நடத்துபவர். இத்துணை பெருமைக்குரிய திருமதி கமலா செல்வம் அழகப்பன் ஆட்சி அவர்களை தன்னம்பிக்கை பற்றி பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு தன்னம்பிக்கை. இப்போ செட்டிய வீட்டு ஆட்சிமார்களுக்கு தன்னம்பிக்கையை பற்றி எதுவும் சொல்லணுமா? தேவையா? நமக்கு இல்லாத தன்னம்பிக்கையா? எங்கே போனீங்கனாலும் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, இருக்கிறதுலே அமைதியான, உடையிலும் சரி நடக்கிற விதத்திலையும் சரி, ஆனால் அவ்வளவு விஷயம் கொண்டவர்கள் செட்டியை விட்டு ஆட்சிமார்களும் செட்டியார்களும் தான். ஆட்சிமார்கள் மட்டும் இல்லை, செட்டியார்களும் தான். ஆனால் தன்னடக்கத்துக்கு பேர் போனவர்கள் நம்ம கம்யூனிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் எடுத்தாலும் எந்த காலேஜில் எடுத்தாலும் டாப் மார்க்ஸ், கோல்டு மெடல், நல்ல படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரத்தார் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் அதை எடுப்பாங்க. இதில் ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? ஏன்னா சின்சியாரிட்டி இன் லேர்னிங், சின்சியாரிட்டி இன் டூயிங் வாட் எவர் வி டூ, திங்க் சிம்பிள் பட் லிவ் ஹை இன் தாட்ஸ். அந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஊட்டி வளர்த்துருக்காங்க. நம்ம ஆயா, அப்பத்தா, ஐயா, அம்மா, அப்பா, மாமியார், மாமனார் யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஓவராக வெளியில் ஷோ பண்ணக்கூடாது. அளவாக நமக்கு இருக்கிறத வச்சுட்டு வாழ கற்றுக்கணும். எங்கே போனாலும் பேர் சொல்கிற மாதிரி வாழணும், ஆனால் அடக்கத்தோடு வாழணும். இது நமக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ தன்னம்பிக்கையை பற்றி நான் என்ன இங்கே பேச போகிறேன் உங்கள் எல்லாருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கப்பட்ட சில விஷயங்கள், எனக்கு நான் அப்சர்வ் பண்ணது, நிறைய பேர் சுற்றி இருக்கவங்கள வச்சு அப்சர்வ் பண்ணதை வச்சு சில கருத்துக்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் பொறுமை இல்லைன்னு தெரியும். இங்கே ஆஃப்டர்நூன் டைம், எவ்ரிபடி இஸ் ஃபீலிங் ஸ்லீப்பி. பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் உட்காந்து கேட்குறதுக்கு மிக்க நன்றி. ஸோ தன்னம்பிக்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா, சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு நீ பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம டெஃபினட்டாக பண்ணணும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்கிறது சின்ன வயசில் ஒரு 5 இயர்ஸ் கரெக்டாக காலையில் ஒரு ஸ்பீக்கர் சொன்னாங்க, அந்த 5 வயசு வரைக்கும் சொல்லி கொடுக்கக்கூடியது தான் அவங்க மைண்டில் நிற்கும். ஸோ அது சின்ன வயசுலேருந்து நம்ம ஊட்டி சொல்லி கொடுக்கணும். நீ பண்ணுறது நல்ல விஷயமா பண்ணுறப்பா, இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னா நம்ம கைடன்ஸ் தேவை. ஸோ அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உருவாகுது. ஸ்கூலுக்கு போகும்போது இப்போ பரிசு பெறாமல் வர்ற குழந்தையும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணால் நீ நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஊக்குவிச்சு நம்மளும் கூட இருந்து பாடம் சொல்லி கொடுத்து, பாலம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த டைம் ஒரு சூடாக ஒரு பால் கொடுத்து கூடவே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது காமிச்சாலே போதும். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நம்ம கூட நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு அவங்க ஒரு சாய்ஸ் ஆஃப் கரியர் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எது பண்ணாலும் தவறாக போகிறது கிடையாது. ஏன்னா எல்லா ஃபீல்ட்ஸுக்கும் ஸ்கோப் இருக்குது. ஒரு டாக்டர் ஆகியோ, ஒரு இன்ஜினியர் ஆகியோ, இல்லை வேற ஒரு லாயர் ஆகியோ தான் இன்றைக்கி பிழைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஃபீல்டு எடுத்தாலும் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும். இப்போ மத்தியானம் ஒரு அழகான கருத்தரங்கம், தொழில் செய்யணும் அப்படின்னு. நம்ம நகரத்தார் கம்யூனிட்டி தொழில் குறைஞ்சு வருது, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்கன்னு. அந்த தொழில் செய்கிறதுக்கே தன்னம்பிக்கை நம்ம ஊக்குவிக்கணும். ஸ்மால் லெவல் ஆரம்பிங்க, ரொம்ப ஜாஸ்தி போடாமல் ஸ்மால் லெவல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எப்படி படிப்படியாக முன்னேறது அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க 2 பேரோட ரோல் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நகரத்தார் கம்யூனிட்டியில் அது நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நம்ம வாழ்கிறதுனால நிறைய பேரோட பழகுற ஒரு வாய்ப்பு இருக்குது. வாட் ஐ ஹவ் நோட்டிஸ்ட்,
நம்ம கம்யூனிட்டியில் அப்பா அம்மா கூட இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி வேறு எந்த கம்யூனிட்டிலையும் நடக்கிறது கிடையாது. பொறுப்பு உணர்ச்சிங்கிறது நம்ம கம்யூனிட்டிக்கு இயற்கையாகவே இருக்குது. வி நோ ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அந்த ஃபேமிலிங்கிறது தான் ஆணிவேர். அந்த ஃபேமிலி பக்காவாக இருந்தால் தான் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அது நம்ம கம்யூனிட்டியில் நிறையாவே நம்ம பண்ணுறோம், நம்ம வந்து செய்யாமல் கிடையாது. இன்னமும் விடாமல் அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஸ்கூல்ஸில் காலேஜஸில் கூட கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்களுக்கு ஈஸியாக ஆளாயிடுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறதில்ல, ஒரு பேசுகிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டேங்குது. நம்ம இருந்தால் தான் வந்து அந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பேச வர்றாங்க, நம்மளோட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த லிசனிங் அப்படிங்கிறது அதுவே ஒரு கலை. அந்த கேட்டால் தான் வந்து அந்த பசங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஸோ அந்த லிசனிங்கை மட்டும் நமக்கு till we grow old, till we are 80 or 85 or even if we live longer, நம்ம அந்த லிசனிங்கை மட்டும் விடவே கூடாது. கேட்க கேட்க தான் பிள்ளைங்க நம்ம சொல்கிறது, நம்மள்கிட்ட சொல்கிறதுக்கும் ஃப்ரீயாக வந்து சொல்லுவாங்க, அவங்களும் நல்லா தன்னம்பிக்கையோடு வளருவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து தன்னம்பிக்கையை பற்றி நான் சொல்லணும்னா, இங்கே இருக்க இந்த ஆடியன்ஸில் இருக்க ஒவ்வொருத்தர் கதையும் கேட்டாலே எல்லாரும் பல டிஃபிகல்ட்டான பாத்தை தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஸோ நான் சொல்ல வேண்டியது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்காது, உங்களுக்கே தெரியும் எல்லான்ட்டு. ஒரு ஸ்மால் ப்ராவர்ப் ஒரு கருத்து சொல்லி நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். கடக்கும்போது கால் சுடலாம், தடுக்கியும் விழலாம், விழுவது என்பது வெட்கமல்ல, விழுந்து கிடப்பதுதான் வெட்கம், எழுவது பெரிதல்ல, எழுந்த பின் வெல்வதுதான் பெரிது. மிக்க நன்றி. நன்றி ஆச்சி. இவர்கள் பிறந்த ஊர் வளையப்பட்டி. விஎஸ்டி பழனியப்பன் லலிதா ஆச்சியின் இரண்டாவது மகள். தெக்கூர் டெல்லி சாத்தப்பன் மருமகள். இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கிணங்க இந்த அரங்கில் காலையில் மாண்புமிகு பட்டம் பெற்றவர் இவர் மகள் என்பதில் பெருமிதம் கொள்கிறார்கள். ரத்னா குழுமத்தை சேர்ந்த காஃபி பிளான்டேஷன், ரியல்ஸ்டர்ஸ் போன்ற தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தொழிலில் உதவுவதுடன் இவர்களுக்கு பேஷன், கவுன்சிலிங் மற்றும் தாஞ்சூர் பெயிண்டிங், டிராவலிங் என்று சொல்கிறார்கள். திருமதி மீனா குமாரி சாத்தப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இவர்கள் நமக்கெல்லாம் சவாலான பேரண்டிங் பற்றி 5 மணித்துளிகள் நமக்கு விளக்குவார்கள். அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் போன மகளிர் மாநாடு 2019 நடக்கும்போது பேரண்டிங் பற்றி பேசினேன். அது நல்ல ரீச். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கவுன்சிலிங் கேட்குறாங்க, அட்வைஸ் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னாலேயும் நம்ம சமூகத்துக்கு சில சேவை பண்ண முடியுது அப்படின்ட்டு. அதுக்கு நகரத்தார் மலர் ஆசிரியர் திருலுங்க அண்ணனுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. இந்த தடவை நான் பேச வந்தது வந்து நிறைய பேர் நான் இன்விடேஷனில் என் பேரை பார்த்துட்டு நிறைய பேர் ஆச்சு நீங்கள் குடும்ப ஒற்றுமை பற்றி பேசுங்க, டைவர்ஸ் பற்றி பேசுங்க, பேரண்டிங் பற்றி பேசுங்கன்னு நிறைய எனக்கு வந்து ஒப்பீனியன்ஸ் சொன்னாங்க. ஸோ நான் குடும்ப ஒற்றுமை தான் பேசலான்னு வந்தேன். பட் இங்கே ஃபோரமில் மார்னிங் வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் பேரண்டிங் ஸ்கூலிங் வரைக்கும் சொன்னீங்க, காலேஜ் சொல்லலை, மருமகளை எப்படி ட்ரீட் பண்ணணும், மருமகனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. மருமகன் மருமகள் கூட அவங்க கூட நம்ம பிள்ளைங்களில் தான் வருவாங்க. வி ஆர் பேரண்ட்ஸ் டு தெம். ஸோ அவங்களையும் நம்ம வந்து சில்ட்ரனாக நினச்சாவே நமக்கு எந்த டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது. எல்லோரும் நமக்கு ஈக்குவல் தான். லைஃப் இஸ் ஒன்ஸ், ஒரு தடவை தான் பிறந்திருக்கோம். நமக்கு கடவுள் கொடுக்குற செகண்ட் கிஃப்ட் வந்து நம்ம மருமகள் அண்ட் மருமகன். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த கான்ஃப்ளிக்ஸும் வராது. எல்லோரும் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். இப்போ ஒரு கொடை இருக்குது, அந்த கொடையை திறந்தால் தான் அதோட பர்பஸ் நமக்கு சால்வ் ஆகும். ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி படித்தா தான் அந்த புக்கில் உள்ள வேல்யூஸ், மாரல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம மைண்டை ஓப்பனாக வச்சுக்கிட்டா தான் நம்ம பிள்ளைங்களோட வேல்யூஸ், மாரல்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். மருமகங்கிறனால வந்து அவங்கள வந்து பின் பாயிண்ட் பண்ணுறது, சன்னன்லாங்கிறனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ட்ரீட் தம் லைக் யுவர் ஓன் சில்ட்ரன். அவங்களுக்கு மறுபடியும் கிடச்ச செகண்ட் பிளெஸிங்ஸ், அவ்வளோதான்.
தென் பேரண்டிங்கில் முக்கியமாக நம்ம சொல்ல போகிறது எல்லாமே குட் வேல்யூஸ், மாரல்ஸ், பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. நம்ம செட்டிநாடு வந்து ரொம்ப ரிச் கம்யூனிட்டி. போன தடவையே சொன்னேன், மணி வைஸ் மட்டும் நம்ம ரிச் கம்யூனிட்டி கிடையாது. நம்ம கல்ச்சர் வைஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட விருந்தோம்பல், நம்ம மற்றவங்கள வந்து வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புறது, படப்பு வீட்டுக்கு போகிறது, அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போகிறது, நம்ம ஊர் ஃபங்க்ஷனில் வந்து அட்டென்ட் பண்ணுறது, நம்ம ஊர் ஆளுங்களை பார்த்தா நீங்கள் எங்கள் ஊரை ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்து தான் நம்ம பிள்ளைங்களும் வளர்கிறாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். ஃபேமிலியில் கான்ஃப்ளிக்ஸ் மெயினாக வர்றதுக்கு காரணம் இப்போது நவடேஸ் வந்து நிறைய பேருக்கு டைம் இல்லை. டைம் கன்ஸ்ட்ரெயின்னால ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க இன்ட்ராக்டாக பண்ண மாட்டேங்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு மீல், இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் அவ்வளோதான். ஒரு மீல், ஏதாவது ஒரு நேரம், நைட்டாக கூட இருக்கலாம். நைட் தான் எல்லோரும் வீட்டில் இருப்போம். அப்போ எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டு ஒரே நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த டேஸில் என்னென்ன ஈவெண்ட் நடந்ததோ அந்த டேயோட ஈவெண்ட். இப்போ அப்பா வந்து ஆஃபீஸ் போயிருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அம்மா ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க, பொண்ணு வந்து படிச்சுட்டு இருப்பா, பையன் அப்ராடில் இருக்கான் என் பையன். நாங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன வயசுலேருந்தே வந்து கண்டிப்பாக ஒரு மீல் வந்து ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிடும்போது அந்தந்த டேயில் உள்ளதை நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிப்போம். திஸ் ஹஸ் கம் ஃப்ரம் மை மதர்ஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா நாங்கள் வலையப்பட்டியில் ரிமோட் வில்லேஜில் சின்ன வயசில் இருக்கும்போது எப்போவுமே ராத்திரி சாப்பாடு ஒன்றா தான் சாப்பிடுவோம். எங்கள் அப்பா ஸ்கூலை பற்றி, பஸ் கம்பெனியை பற்றி என்னென்ன பிஸ்னஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து உட்காந்து எங்கள் அப்பத்தாட்ட சொல்லுவாங்க. எங்கள் அப்பத்தா அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸும் கைடன்ஸும் கொடுப்பாங்க. எங்கள் அப்பத்தா வந்து ஒரு அயன் லேடி. ஷி வாஸ் ஸ்ட்ராங் லைக் இந்திரா காந்தி அண்ட் கைண்ட் லைக் மதர் தெரசா. நவ் ஐ சீ மை அப்பத்தா இன் மை டாட்டர். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பர்சனாலிட்டி உள்ளவங்க, ரொம்ப கைண்ட் பர்சன். செட்டியாருங்களுக்கு அது தெரியும், ஆச்சிங்க அட்வைஸில் தான் நம்ம ஃபேமிலியே போடுது. அது மாதிரி எங்கள் அம்மா எல்லாம் கிராஸ் பண்ணிப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தோம். கேட்டு வளரும் போது எங்களுக்கு ஃபேமிலியில் என்ன நடக்குது, பிஸ்னஸ் சுச்சுவேஷன் என்ன, நம்ம எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எல்லாமே எங்களுக்கு தெரியும். குடும்ப நிலைமை தெரிஞ்சு வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். இப்போ அப்படி தான் எங்கள் பிள்ளைங்களும் வளர்கிறாங்க. நாங்கள் இதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, உங்கள் பொண்ணு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கா, உங்கள் பையன் அச்சீவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டால் நாங்கள் எதுவுமே சொல்லி கொடுக்கல. அவங்க படித்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல், அவங்களுக்கு காட்ஸ் கிரேஸ், அவங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிது. நாங்கள் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தது வந்து அன்பு. செகண்ட் ஸ்பேஸ். தேர்ட் எங்கள் டியூட்டிஸ் ஒழுங்காக நாங்கள் பண்ணோம். த மெயின் திங் நாங்கள் பண்ணது அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது. இந்த நகரத்தார் ஃபோரத்தில் நான் எல்லாரையும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, பேரண்டிங் இஸ் நாட் அ வெரி ரிஸ்கி ஜாப் ஆர் அ வெரி டாஸ்க், ஹை டாஸ்க். ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன, எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓப்பனப் ஆகுங்க, அவங்கவுங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அன்றைக்கே உங்களுக்கு வந்து அதோட சப்போர்ட் கிடச்சிடும், கைடன்ஸ் கிடச்சிடும். நீங்கள் தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வில் பி இன் த ரைட் ட்ராக். ஸ்பெண்ட் டைம். தென் த செகண்ட் திங் வந்து ஸ்பேஸ் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இண்டிபெண்ட்டாக இருக்க விடுங்க. அவங்க க்ரோ ஆகிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்களோட ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு திணிக்காதீங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். அவங்கவுங்கன்னு ஒரு ஃபீல்டில் வந்து ரொம்ப நல்ல விதமாக வருவாங்க. இப்போ நான் வெளியில் சொல்ல விரும்பலை, என்னோடய ஃபேமிலியை எடுத்துக்கிறேன். என்னோடய டாட்டர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணாங்க, கோல்டு மெடலிஸ்ட். ஷி அச்சீவ் ஸோ மச். ஒரு கம்பெனி assistant manager for Pan Indiaவாக இருந்தாங்க. Under her 38 companies were there and she got the best award for that. And for humanitarianக்கு she got the championship award, star performer award. இதெல்லாம் கிடச்சிது. அதுக்காக தான் இன்றைக்கி ஃபோரமில் வந்து அவங்கள வந்து ஹானர் பண்ணாங்க. இதெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. இட்ஸ் ஆல் கம் ஃப்ரம் மை அப்பத்தா, ஐயா, மை ஃபாதர், எங்கள் அப்பா, அம்மா. நாங்கள் தினம் டிஸ்கஸ் பண்ணுற லைஃப் ஸ்டைல். ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து நம்ம செட்டியார்களுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லோரும் வந்து படித்து முடித்தோடனே வந்து வேலைக்கு அனுப்பாதீங்க பிள்ளைங்கள. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். எந்தெந்த ஃபேமிலியில் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்களாம் பிஸ்னஸ் வச்சு கொடுங்க. பிஸ்னஸ் வச்சு கொடுங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் நமக்கு ஊரில். 50 ஏக்கர் 70 ஏக்கர்னு இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே கிடக்கும். ஆனால் பிள்ளைங்க ஐடியில் கம்பெனியில் போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பேஷன் வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்ததுன்னா இல்லை உங்கள் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுங்கள். அந்த பேஷன் உள்ள பிஸ்னஸை அந்த இடத்த டிஸ்போஸ் பண்ணிவிட்டு, ஒரு போர்ஷன் ஆஃப் லேண்டை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் மாதிரி கம்பெனி ஆரம்பித்து கொடுத்து சப்போர்ட்டிவாக இருந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருங்க. தென் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி.
இங்கே இருக்க செட்டியாருங்களில் வந்து பிள்ளைங்கள்லாம் இப்போ ஃபைனான்ஷியலாக செக்யூர்டாக இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அப்பாங்களுக்கெல்லாம் இருக்குது, அம்மாங்களுக்கு இருக்கா? முன்னாடிலாம் சிறுவாட்டு பணம்னு சொல்லி சேர்த்து வச்சுக்குவாங்க, இப்போ அது ரொம்ப ரேர். ஸோ இந்த ஃபோரமில் இது ஒரு சீடாக போட்டுக்கோங்க. இட்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். எல்லோரும் இன்னையிலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், எவ்ரிடே மணி சேவ் பண்ணுங்கள், இல்லாட்டி எவ்ரி மந்த் சேவ் பண்ணுங்கள். அது என்ன அமௌண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும். 2024 நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும், எனக்கு இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, ஐ எம் ஃபினான்ஷியலி ஹைலி செக்யூர்ட்னு சொல்லணும். அப்படி சேவிங் வந்து நீங்கள் வந்து யூ கேன் ஜென்ரேட் அஸ் யுவர் பிஸ்னஸ் ஆல்சோ. ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை வந்து மணி வந்து ரெண்டல் இன்கமாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. பட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கணும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். பிள்ளைங்களை கேட்கக்கூடாது, ஹஸ்பண்டை கேட்கக்கூடாது, நம்ம 4 பேருக்கு கொடுக்குற நிலைமையில தான் ஆட்சிங்க இருக்கணும். இதை ஒரு பாயிண்ட்டை தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்கள். தென் டைவர்ஸ் பற்றி ஒரே ஒரு விஷயம் பேசிடுறேன். இப்போ இருக்கவங்க எல்லாம் டைவர்ஸ்னு போகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹை எக்ஸ்பெக்டேஷன். எல்லாம் 100% இருக்கணும்னு பொண்ணும் நினைக்குது, மாப்பிள்ளையும் நினைக்குது. அது பாசிபிலிட்டியே கிடையாது. கொஞ்சம் தான் இருக்கும், 70% இருக்கும், 30% நீங்கள் அது கோப்பப் பண்ணி தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை வந்து பை ரோட் ட்ராவல் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப க்ரீனரியாக இருக்கும், அதுக்கப்புறம் ரோட்ஸ் ஹைவேஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாஷ் கேஃபட்டேரியா வரும், கொஞ்சம் தூரம் போனால் மட் ரோட் ஆகிடும், அதுக்கப்புறம் டீ ஸ்டால் தான் கிடைக்கும், ஒரு இடத்துல சாப்பாடு கூட கிடைக்காது, வெதர் இருக்காது, மாட்டு வண்டி வரும், சிக்னல் இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நீங்கள் மதுரை ரீச் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் லைஃபும். லைஃப் ரொம்ப ரோஸியாக இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். லைஃபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், எனி சோஷியல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு ஓவர் கம் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி ஆச்சி. இவர்கள் காரைக்குடியில் பிறந்து கண்டவராயன்பட்டியில் வாழ்க்கைப்பட்டவர்கள். சவிதா இன்ஜினியரிங் கல்லூரியில் புரொஃபஸராக உள்ளார்கள். PhD மின்னியல் பட்டம் பெற்றவர்கள். நமக்கெல்லாம் இப்பொழுது தேவைப்படும் மின்சார சிக்கனம் பற்றி பேச உள்ளார்கள். உலகமை சிவா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உலகமை சிவா, தற்போது சவிதா பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் மின்னியல் துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து மின்சார சிக்கனம். ஆக்சுவலாக ஸோ நம்ம ஆட்சிமார்களுக்கெல்லாம் நான் இது சொல்லணுங்கிறது இல்லை, ஏன்னா சமத்துக்கும் சிக்கனத்துக்கும் பேர் போனவங்க நம்ம தான், நகரத்தார் ஆட்சிமார்கள் தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். நான் 5 வருஷம் பண்ண ஆராய்ச்சி படிப்பை என்னை 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னாங்க. கூடுமான வரைக்கும் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறேன். முதல்ல 2 விஷயந்தான். மின்சார சிக்கனம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ மின்சார உற்பத்திங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அதுக்கு தேவைப்படுற நிலக்கரி வந்து நம்மக்கிட்ட கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா மின்சார சிக்கனம்ங்கிறாங்க. 2 வழியில் நம்ம மின்சார சிக்கனம் பண்ணலாம். ஒன்று, நம்மளே மின் உற்பத்தி பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்படுறத. இன்னொன்று, கிடைக்கிற மின்சாரத்தை எப்படி சிக்கனமாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். முன்னாடியெல்லாம் நம்ம கேபிள் டிவிக்கு ஒரு இடத்துல இருந்து கேபிள் கனெக்ஷன் எடுப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே என்ன வச்சுருக்கோன்னா D2Hன்னு நமக்கான கேபிள் நெட்வொர்க்கை வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் இனி கொஞ்ச நாள், ஒரு 4-5 வருஷத்தில் நம்ம கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ண வேண்டாம் பவருக்காக. நம்மளே நம்ம வீட்டுக்கு மேலே சோலார் பேனல் அதை வச்சுக்கிட்டோம், சூரிய மின்சக்தி அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக மின் உற்பத்தி பண்ணிக்க முடியும். நமக்கு தேவைப்படுற மின் உற்பத்தியை நம்மளே பண்ணிக்க முடியும். நிறையா அந்த வெயில் காலத்துலலாம் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறத நம்மளால் EBக்கும் கொடுக்க முடியும். இப்போ நமக்கு நல்ல மானியத்தில் அந்த சோலார் பேனல் கிடைக்குது. 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா கவர்மெண்ட் நமக்கு 50,000 தர்றாங்க. நம்ம 50,000 போட்டால் போதும். ஒரு வீட்டுக்கான மின் உற்பத்தி நம்ம தாராளமாக நம்மளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2வது விஷயம் வந்து மின்சார சிக்கனம். ஏன் சிக்கனத்தை பற்றி பேச வரும்? இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் EB ரேட்டு 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் 3 ரூபாய் ரேட்டு வரும். 501வது யூனிட் போயிடுச்சுன்னா மொத்த 500 யூனிட்டுக்கும் நமக்கு யூனிட் ரேட்டு வந்து 6 ரூபாய் போயிடும். ஸோ 490 யூனிட்டுக்கு நான் 2000 ரூபாய் பில் கட்டினேன்னா 510 யூனிட்டுக்கு நான் 4500 ரூபாய் பில் கட்ட வேண்டியது வரும். சரி, அப்போ எங்கே நம்மளால் மின்சாரத்தை சேமிக்க முடியும்? சின்ன சின்ன விஷயங்கள் தான்.
ஒரு 4-5 இடம் மட்டும் சொல்கிறேன். நம்ம அதை கவனமாக சேமிக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்ம மின்சாரத்தையும் சேமிக்கலாம், நம்மளோட பணத்தையும் நம்ம சேமிக்கலாம். ரொம்ப சின்ன விஷயம். முன்னாடிலாம் சொல்லுவாங்க வெளியில் போகும்போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போங்க, ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு போங்க. அதே தான் நானும் சொல்ல வரேன். இப்போ எங்கேயாவது தேவையில்லை அப்படின்னா லைட்டு ஃபேனை ஆஃப் பண்ணுவோம். இப்போ என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் முன்னாடி காலத்துலலாம் டியூப் லைட் இருக்கும். இப்போ அந்த டியூப் லைட்டுக்கு பதிலாக எல்இடி லேம்ப் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ இனிமேல் யார் வீட்லையாவது பழைய டியூப் லைட் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எடுத்துட்டு எல்இடி லேம்ப் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா ஒரு டியூப் லைட் எடுக்கிற கரண்ட்டை விட ஒரு எல்இடி லேம்ப் வந்து பாதிக்கு பாதி தான் கரண்ட் எடுக்கும், ஆனால் அதே வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் ஸ்ட்ரீட் லைட்லலாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடிலாம் அந்த மஞ்சள் கலர் லேம்ப்பு போட்டிருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்இடி லேம்ப் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு பாதிக்கு பாதியாக நம்ம கரண்ட் எடுக்கிறத கம்மி பண்ணிக்க முடியும். ரெண்டாவது சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ஃபோன் சார்ஜர். காலையில் சார்ஜ் போடுவோம், கிளம்புற அவசரத்தில் அப்படியே கழட்டி விட்டுட்டு போயிடுறோம். எத்தனை பேர் அந்த சார்ஜர் ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறோம்? ஆஃப் பண்ணுறதில்ல. சார்ஜர் என்ன பெருசாக கரண்ட் எடுக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறோமா? கிடையாது. சார்ஜர் ஒரு 10 மணி நேரம் ஒரு சார்ஜர் ஆனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு அரை யூனிட் பவரை எடுக்கும். அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள், 30 நாள் அரை யூனிட்னா 15 யூனிட்டு. நமக்கு தெரியும் சிறு துளி பெருவெள்ளங்கிறது 15 யூனிட். அப்போ 510 யூனிட் வர்ற இடத்துல அந்த சார்ஜர் ஸ்விட்சை ஆஃப் பண்ணால் ஒரு 15 யூனிட் நான் சேமிக்கிறேன்னா எனக்கு அது 490 யூனிட்டாக மாறிடும். அப்போ 4000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல நான் 2000 ரூபாய் கட்டினா போதும். இது ஒரு சாதாரண விஷயம். எவ்வளோ நேரம் ஆக போது அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம இருக்கிற அவசர உலகத்தில் அது யாரும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் டிவியை ஆஃப் பண்ணுறோம், ரிமோட் வச்சு ஆஃப் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் அங்கே ஒரு எல்இடி லேம்ப் எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த எல்இடி லேம்ப் திருப்பி அதே மாதிரி தான் சார்ஜர் மாதிரியே தான் 10 மணி நேரம் ஆனில் இருந்தால் அது ஆல்மோஸ்ட் 3/4 யூனிட் எடுக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு 30 நாளைக்கு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்மளால முடியும். என்ன சோம்பேறித்தனம், எந்திரிச்சு போய் நம்ம ஆஃப் பண்ணுறது கிடையாது. பட் அங்கெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன இடங்கள் நம்ம எங்கே மின்சாரத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து 3வதாக சேமிக்கிற இடம் ஃபேன். இப்போ நார்மலாக பழைய காலத்து ஃபேன் எல்லாம் 60 வாட் எடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நிறையா டிசி ஃபேன் வந்துருச்சு. அது வந்து சரி பாதியாக தான் கரண்ட் எடுக்கும், 30 வாட்டு தான் எடுக்கும். வந்த புதுசில் தான் அதோட ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இப்போ 3000 ரூபாய்க்கே நல்ல டிசி ஃபேன் கிடைக்கிது. அதனால் பழைய ஃபேன் யாராவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி டிசி ஃபேன் வாங்கி மாற்றுங்க. கண்டிப்பாக பாதிக்கு பாதி கரண்ட்டு தான் எடுக்கும். ஏன்னா ஃபேனுங்கிறது நம்ம வீட்டில் ரொம்ப நேரம் ஓடுறது. அதனால் கண்டிப்பாக டிசி ஃபேனாக மாற்றுங்க. 4வது இடம் நம்ம எங்கே சேமிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்மளோட ஃப்ரிட்ஜு. நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம், பீரோ கதவு மாதிரி அதை திறந்து மூடுறோம். பட் அப்படி பண்ண வேண்டாம். ஒரு வாட்டியும் திறந்து மூடுனா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு நிறையா லோடு கொடுக்குறோம், கூலிங் குறையும். அப்போ நிறைய கூல் ஆகிறதுக்கு திருப்பி கரண்ட்டை எடுக்க தான் செய்யும். ஸோ என்ன எடுக்கணுமோ நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ஒரே வாட்டி திறந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்னொன்று, ரொம்ப வேஸ்ட்டை உள்ளே தள்ள வேண்டாம், ஃப்ரிட்ஜுக்கு லோடு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி எதையாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வைக்கணுன்னா சூடோடு உள்ளே வைக்காதீங்க, கொஞ்சம் நல்லா ஆற வச்சு, இது நமக்கு தெரிஞ்சது தான், ஆனால் நல்லா ஆற வச்சுட்டு உள்ளே வைப்போம். சூடோடு உள்ளே வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கம்ப்ரஸர்னு ஒன்று இருக்குது, அது என்ன செய்யும்னா நிறைய கரண்ட்டை இழுக்கும். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், பட் இங்கெல்லாம் நம்மளால் சேமிக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து ஏதாவது எடுத்து சூடு பண்ணுறோமா, மைக்ரோவேவில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. அது நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா மைக்ரோவேவ் எடுக்கிற கரண்ட்டும் நல்லாவே குறையும். ஒரு 10-20% ஆஃப் த கரண்ட் வந்து கண்டிப்பாக குறையும் நமக்கு. அடுத்த 5வதாக நம்ம சேமிக்கிற இடம் எதுனா நம்மளோட வாஷிங் மிஷின். சும்மா கூடையில் துணி இருக்கே, ஒரு துணி 2 துணின்னு மிஷினில் போடாதீங்க. அந்த மிஷினுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும். 6.5 கிலோ மிஷின் அப்படின்னா கூடுமான வரைக்கும் 6 கிலோவாவது உள்ள துணி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஃபுல் லோடில் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்படி போடும்போது நிறையா டிட்டர்ஜென்ட் போடுற அளவும் இருக்குது. நல்லா அழுக்கு போட்டும் நம்ம நிறையா டிட்டர்ஜென்ட் போட்டால் அதுக்கு தண்ணி நிறையா செலவாகும். தண்ணி நிறையா செலவாச்சுன்னா திருப்பி நம்ம தான் மோட்ரு போட போகிறோம், அதுக்கும் கரண்ட்டு தான் வீணாகும். அதனால் என்ன செய்யுங்க, அதுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ கொடுத்துருப்பாங்க. 1 மூடி ஊற்றினா போதும், 1.5 மூடி ஊற்றினா போதும், அந்த அளவு ஊற்றினா போதுமானது.
அதனால வாஷிங் மிஷினில் கூடுமான வரைக்கும் ஒரு துணி 2 துணியெல்லாம் போட வேண்டாம். முடிச்சிடுறேன். ஒரு துணி 2 துணிலாம் போட வேண்டாம். ஒரு 2 நாள் 3 நாள் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கையில் துவைக்கிறதுனா தான் அன்னன்னைக்கு துவைக்கணும், மிஷின் தானே, சேர்த்து வச்சுட்டு போடுங்க. அதுக்கெல்லாம் கரண்ட் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணலான்னா ஏசியை என்ன பண்ணுங்க, ஏசிக்குள்ளே ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் அதை எடுத்து நல்லா தூசியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னாவே ஏசியோட கம்ப்ரஸர் கம்மியாக தான் கரண்ட் எடுக்கும். ஏசி ஆன் பண்ணும்போது ஃபேன் போடலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக போடுங்க, கரண்ட்டு சேவ் ஆகும். ஏன்னா சர்க்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஏன் ஃபேன் போட வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னா, கீழே இருக்க தூசி அங்கே போய் ஒட்டும், அது க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேன் போட்டிங்கன்னா அங்கேயும் நம்ம என்ன பண்ணலான்னா கரண்ட்டை மிச்சப்படுத்தலாம். ஏசியை 16-17 டிகிரியில் வைக்காதீங்க. 23-24 டிகிரியில் வச்சாவே கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது கூல் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது பழைய அப்ளையன்சஸ், அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் 12-13 வருஷம் ஆச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் புதுசாக மாற்றிடுங்க. ரொம்ப பழசு ஆக ஆக நிறைய கரண்ட் எடுக்கும். புதுசாக மாற்றும் போது இப்போ ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு ஒன்று வருது. அப்படி பார்த்து வாங்கினீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளதாக பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் கரண்ட்டை மிச்சப்படுத்த முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போக போகிறோன்னு. இந்த மாதிரி பணம் சொத்து இல்லாமல் மின்சாரம் இதெல்லாமே நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம விட்டுட்டு போகலாம். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக மேலை சிவல்புரி ரயில் வீட்டில் பிறந்து வளையப்பட்டி ஆலமரத்து பழனியப்ப செட்டியார் வீட்டில் திருமணமானவர். கும்பகோணத்தில் வசிக்கும் இவர் தன் கணவரோடு சேர்ந்து ஹார்ட்வேர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் ஹோல்சேல் நிறுவனம் நடத்தி வருகிறார்கள். ஃபேஸ்புக்கில் அகிலாண்டேஸ்வரி முத்தையா என்ற பெயர் தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு ஃபேஸ்புக்கில் பிரபலமானவர். குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் எப்பொழுதும் புன்னகை பூவாக இருப்பவர். முத்தான தனது 3 மகள்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கும் இவர் இன்று இந்த அரங்கில் பெண் கல்வி பற்றி பேச வந்திருக்கிறார். அகிலாண்டேஸ்வரி முத்தையா ஆச்சி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிமையான வணக்கம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பது குறள். ஒருவரின் மற்ற அனைத்து செல்வங்களையும் விட அளவில்லாத செல்வம் கல்வி செல்வமே ஆகும். நீரும் நிலமும் நெருப்பும் சூரியனும் சந்திரனும் எப்படி அனைவருக்கும் பொதுவோ அது போன்றுதான் கல்வி அறிவும் அனைவருக்கும் பொதுவானது. கல்வியின் முக்கியத்துவம் தான் என்ன? நம்மை நாமே யார் என்று யூகிப்பதற்கும், நாம் வரம்பிற்கு மேற்பட்ட ஆற்றல் உடையவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கும், சுயமாக சிந்திப்பதற்கும், தெளிவான சிந்தனை வளமிக்கவர்களாக மாறுவதற்கும், பொதுவறிவும் விஞ்ஞானமும் வேதியியலும் வரலாறும் கணினியும் கணிதவியலும் இயந்திர அறிவியலும் மற்றும் அனைத்திலும் வளர்ச்சி பெறுவதற்கும், சமத்துவம் அறிவதற்கும், அக இருள் அகற்றுவதற்கும், நம் மற்றும் பிறர் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவதற்கும், ஞானத்தை வளர்ப்பதற்கும் கல்வி உதவுகிறது. உலகத்தில் நடக்கும் அனைத்து மாற்றங்களுக்கும் கல்வியே அடித்தளமாக இருக்கிறது. அது சமயத்துடனோ விஞ்ஞானத்துடனோ சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் மாற்றங்களுக்கும் கல்வியின் பங்கு நிகரற்றது ஆகும். இப்பொழுது பல நகரத்தார்களின் கூட்டமைப்பால் நன்கு படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் முழு தொகையும் கடனாக பெற்றும் கூட தங்களது கல்வியல்வை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவியலும் பொருளாதாரம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு படித்த பெண்களின் பங்கு சமுதாய முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது ஆகும். ஆண் கல்வி கற்றால் அவர் ஒருவருக்கு மட்டுமே வளர்ச்சி. ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அக்குடும்பம் முழுவதும் வளர்ச்சியும் கல்வி அறிவும் பெறும் என்பது முதுமொழி. ஒரு பெண் சமூகத்தில் பெற்றோருக்கு நல்ல மகளாகவும், உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரியாகவும், கணவனுக்கு நல்ல மனைவியாகவும், குழந்தைகளுக்கு நல்ல தாயாகவும் விளங்குகிறாள். அவள் பட்டம் பெற்றால் அவளது குடும்பமே பல்கலைக்கழகம் ஆகிவிடும். ஏனெனில் அவள் கற்ற கல்வி தோன்றும் தோறும் ஊற்று என்பது போல எப்பொழுதும் பயனளிக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே
அவர் நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று கவிஞர் கூறுவது போல நல்ல குழந்தைகளை நன்முறையில் வளர்த்து நல்லறிவு அறிவுரைகளை வழங்கி நல்வழியில் வளர்க்க கல்வி அறிவு பெற்ற பெண்களால் தான் முடியும். சங்க காலத்தில் பெண்கள் கல்வியிலும் மேம்பட்டிருந்தனர். காக்கை பாட்டினியார், ஔவையார், நக்கண்ணியார், வெள்ளி வீதியார், நற்பசையலார் போன்ற பெண்பார் புலவர்களாக இருந்து இலக்கிய தொண்டாற்றி உள்ளனர். பெண் புலவர்கள் பாடல்களில் இருந்து கல்வியில் எவ்வளவு சிறந்து விளங்கினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கியது மட்டுமல்லாமல் அரசவையிலும் அங்கம் வகித்தனர். ஆண் புலவர்களுக்கு நிகராக புலமை பெற்றிருந்தார்கள். அரசனுக்கு ஆலோசனைகள் கூறும் மந்திரியாகவும் தூது சென்று வெற்றியுடன் திரும்பும் மதிநுட்பம் கொண்ட தூதுவராகவும் புலமையுடனும் சமுதாயத்தை திருத்தும் ஆளுமை திறன் கொண்டவரெல்லாம் இருந்துள்ளனர் என்பதை சங்க இலக்கியம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை பெண்களின் உயரை போற்றி பாடியுள்ளார். சங்க காலத்தில் மட்டுமல்லாமல் தற்காலத்தில் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து உரைப்பது போல் பாரதியார் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறுகின்றார். மேலும் கவிஞர் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போல அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று கல்வியின் சிறப்பை கூறுகிறார். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே பெண்கள் பல துறையிலும் கல்வி கற்று சிறப்புற தொடங்கினர். பெண்கள் தங்களுக்கும் தங்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கும் பலம் கொடுக்கும் நல்ல பாதைகளை கற்று சமுதாயத்திற்கு பலம் சேர்க்கின்றனர். பெண்கள் உயர்கல்வி கற்று பெரும் பதவிகளை பெற்று நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்று ஆளுநராகவும் ஆட்சியராகவும் அறிவியல் அறிஞர்களாகவும் விளங்கும் அளவிற்கு கல்வி கற்று நாட்டை நல்வழியில் நிர்வகிக்கின்றனர். பெண் கல்வி முந்தைய காலத்தை விட இந்த காலத்தில் அளவுக்கு அதிகமாக நன்கு வளர்ச்சி அடைந்து உள்ளது. உண்மையில் நவீன கால பெண்களின் கல்வி அறிவு பாராட்டப்பட வேண்டிய விதத்தில் தான் உள்ளது. புது புது நவீன படிப்புகள் பெண்கள் படிப்பில் முழு முயற்சியுடன் படிக்க துவங்கிய பிறகே அறிமுகமாகி உள்ளது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், கல்வியியல் கல்லூரிகள், மருத்துவத்துறை, தாதியர்கள், பொறியியல் துறை, சட்டத்துறை, நீர்வளத்துறை, அரசியல் துறை, பொருளியல் துறை, விஞ்ஞானத்துறை, விண்வெளித்துறை, இன்னும் பல. இன்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை புரிகின்றனர். ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் பெண்கள் கல்வி பயின்று சாதிக்காத துறையே இல்லை எனலாம். அந்த காலத்தில் நம் சமூகத்தில் திருமணம் பேசும் பொழுது பெண்ணுக்கு என்ன தோது என நகை மற்றும் சீதனம் பற்றி முதலில் கேட்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் பெண் படித்திருக்கிறாளா, வேலைக்கு செல்கிறாளா எனத்தான் கேட்கிறார்கள். குடும்பத்தின் பொருளாதாரம் சீரும் சிறப்புமாக இருக்க மற்றும் மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ நிம்மதியுடன் வாழ பெண்கள் படிப்பதும் வேலைக்கு செல்வதும் தவிர்க்க முடியாத அம்சமாகவே இன்று கருதப்படுகிறது. முன்பெல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளையாக இருந்தால் திருமணமானவுடன் பெண்ணை இங்கேயே விட்டுவிட்டு அவர்கள் சம்பாதிக்க என சென்று விடுவார்கள். ஆனால் இந்த காலத்தில் செட்டியாருடன் வெளிநாட்டு மாப்பிள்ளையாக இருந்தால் செட்டியாருடனே ஆட்சியும் வெளிநாட்டுக்கு சென்று கற்ற கல்விக்கு ஏற்ப வேலையை தேடி இருவருமாக வருமானத்தை பெருக்கி வாழ்கிறார்கள். பெண்கள் வாழ்வு உயர தாங்கள் கற்ற கல்வியை ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெண் கற்ற கல்வியால் மட்டுமே பெருமை பெற்றிட முடியாது. கல்வியுடன் சேர்ந்த மனப்பக்குவம்தான் தேவை. ஒழுக்கம் நெறி தவறாது அன்பு, பாசம், நேசம், குடும்ப ஒற்றுமையுடன் நம் பண்பாட்டை உயர்த்தி நம் முன்னோர்கள், நம் ஆயா அப்பத்தா போன்றவர்களின் அருமை பெருமை பெயரினை காப்பாற்றி நன்முறையில் உடை உடுத்தி பின்னிய தலைப்பின்னலுடன் பாரம்பரிய உணவுகளை முறையாக சமைத்து தானம் உண்டு குடும்பத்தினருக்கும் பசியாற்றி உடற்பயிற்சிகளை முறைப்படி செய்து உடல் மன ஆரோக்கியத்துடன் குடும்பத்தை பேணி காத்து விட்டு கொடுத்து அனுசரித்து நமது கலாச்சார பண்பாட்டை உயர்த்தி வாழ்வது இன்றைய கல்வி கற்ற பெண்ணுக்கு கண்டிப்பாக தேவை. இச்சமுதாயத்தை கட்டியமைக்க வேண்டிய பெரும் பங்கு கல்வி கற்ற பெண்களுக்கானது. படித்த பெண்கள் புரிந்து கொண்டு நடப்பார்கள் என நம்புவோம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நேமத்தான்பட்டியை சேர்ந்த லக்ஷ்மி ஆச்சி அவர்கள் கவிதை எழுதுவதிலும் கவிதை பாடுவதிலும்
கவிதை போட்டிகளிலும் பல பரிசுகள் பெற்றவர்கள், புத்தகம் எழுதக்கூடியவர்கள். காரைக்கால் அம்மையாரையும் பட்டினத்தாரையும் பற்றி பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே எத்தனையோ சமூகங்கள் இருக்கின்றன. ஆனால் சிவபெருமான் நாம் எல்லோரும் வழிபடுகிற சிவபெருமான் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை தாயாகவும் தந்தையாகவும் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், நம்முடைய இனத்திலே பிறந்த காரைக்கால் அம்மையார் அவர்களை தாயாக ஏற்றுக்கொண்டார். பட்டினத்தார் அவர்களிடம் சிவபெருமான் மகனாக வந்து அவரை தந்தையாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற சமூகம் நம்முடைய சமூகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நம்ம சான்று நம்ம சும்மா சொல்லிட்டு போயிட முடியாது. அதை 12ஆம் திருமுறையில் சேக்கிழார் சொல்கிறார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே அப்படிங்கிறார். அதன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, அம்மையப்பரையே பேணி காக்கிறவர்கள் காரைக்கால் அம்மையார்னா அதில் என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா, உலகத்து உயிர்களுக்கெல்லாமே காரைக்கால் அம்மையார் அவர்கள் தாயாக விளங்குகிறார். அதனால தான் நம்ம சிவாலயங்களில் பார்த்தா அவர் 63 நாயன்மார்களில் அவர்களுக்கு மட்டும் அமர்ந்த திருக்கோலத்தை கொடுத்துருக்குறோம். இப்போ இவங்க 2 பேருக்கும் இப்போ நம்ம நம்மளுடைய வாழ்நாள் மிகவும் குறுகியது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், பிறந்துட்டோம், ஆனால் நம்ம ஒரு கொஞ்ச காலத்தில் போயிடுவோம். இதற்குள்ளாக நாம் வேண்டி பெற வேண்டிய வரம் ஒன்று உண்டா அப்படின்னா அதை 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வரம் ஒன்று உண்டு. அது மாணிக்கவாசகர் கூட என்ன சொல்கிறாருன்னா, நாம் வேண்டி பெற வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்றால் அதுவும் உந்தன் விருப்பன்றேன்னு விட்டுறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறாங்க, நாம் வேண்டி பெற வேண்டிய வரம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், அழகா, அறிவா, பணமா, படிப்பா, பந்தமா, பாசமா, வீடா, வாசலா, வயல் வரப்பா, மாட மாளிகையா, கூட கோபுரமா, சொல்வாக்கா, செல்வாக்கா, புகழா, குபேர சம்பத்தா, எது நாம் வேண்டி பெற வேண்டிய செல்வம் என்று கேட்டால் அது பிறவாமையே என்று சொல்கிறார்கள். அதற்கு சான்றாக, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். அம்மையார் சொல்கிறார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படிங்கிறார். அதனால தான் அவர் கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுத்தாங்க. இதே கருத்தை தான் பட்டினத்தடிகளும் வலியுறுத்துறார். 4 அடிகள் தான் சொல்கிறாரு. முதல் 2 அடிகளில் நாம் பிறவாமைக்கு மருந்து இருக்கான்னு கேட்குறார். அடுத்த 2 அடியில் என்ன சொல்கிறாருன்னா, பிறவாமைக்கு மருந்து உண்டு அப்படிங்கிறார். பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும், பிறந்து விட்டால் மண் மீது இரவாதிருக்க மருந்துண்டுகான், இது எப்படியோ அறமார் புகழ்த்தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் மறவாதிரு மனமே அதுகான் நன் மருந்துணக்கேங்கிறார். இப்படிப்பட்ட 2 பேருக்கும் நடுவில் இவருடைய சொல்வன்மையை நம்முடைய இனத்தில் பிறந்தவருடைய சொல்வன்மையை நாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு காரைக்கால் அம்மையாருக்கு ஒரே ஒரு பாடல் சான்றா சொல்கிறோம். 4 வரியில் தான் அந்த பாடல். வண்ணம் என்கின்ற சொல் முதல் அடியிலே 3 முறை பயின்று வருகிறது, 2வது அடியிலே 3 முறை பயின்று வருகிறது, 3வது அடியிலே 3 முறை பயின்று வருகிறது, 4வது அடி மிகவும் சிறிய அடி, அதிலேயும் 4 முறை பயின்று வருகிறதுன்னா எவ்வளவு சொல்வன்மை மிக்கவர்கள். அந்த 4 அடிகளுக்குள்ள அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, சிவபெருமானுடைய புகழை பற்றி சொல்கிறாங்க. அவருடைய பொன்னிற மேனியை பற்றியும், அவர் வாழ்கிற கைலாயமாகிய வெள்ளிக்குன்றத்தை பற்றியும், அவருடைய செஞ்சடையை பற்றியும், அவருடைய ஏறுகிற விடையேற பற்றியும், அவருடைய புகழை பற்றியும் 4 வரிகளுக்குள்ள அழைக்கிறாங்க. அந்த பாடலை பாருங்க. பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும், மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை வெள்ளி குன்றம், தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆழ்விடை தன்னை கண்ட, என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. இது பட்டினத்தாருடைய சொல்வன்மைக்கு ஒரு பாட்டை நம்ம எடுத்துக்குவோம். அந்த பாடல் மிகவும் நீண்ட பாடலாக தான் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாயினுடைய வயிற்றிலே எப்படி கரு உருவாகிறது, அது மண்ணுக்கு வருகிறது, அதற்கு பெயர் சூட்டு விழா நடக்கிறது, அது மழலை மொழிகிறது, அதுக்கப்புறமா அதுக்கு 5 வயது ஆகுது, அதுக்கு பாடசாலையில் போடுறாங்க, 16 வயசு ஆகுது, பருவ லீலைகளில் ஈடுபடுது, அதுக்கப்புறமா வாலிப கோலம் முடிகிறது, இளமை கோலம் வருகிறது, அதுக்கப்புறமா அது முதுமை கோலம் இருந்து அது என்ன ஆகிறது அப்படிங்கிறத ஒரு பாடலில் சொல்கிறார் பாருங்க. ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி
உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோணித்த மீது கலந்து பனியுலர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பி கமடமிதென்று பார்வைமை வாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்று நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மகளிர்கள் சேனை தரவணையாடு மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமயில் கொங்கை அமுதம் அருந்தி ஓரறி வீரறி வாகி வளர்ந்து ஒளிநகையூர இதழ்மடவாறு வந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழலை மொழிந்து வாயிறு போயென நாமம் விளம்ப உடைமணியாடை அரைவடமாட உண்பவ தென்பவ தங்களடுண்டு தெருவிலிருந்து பொழுதி அலைந்து தேடிய பாலரடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்த்தறிஞான குரு உபதேச முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்16 பிராயமும் வந்து மயிர்முடி கோதி 60 நீல வண்டிமி தண்டொடை கொண்டை புனிந்து மணிப்பொனிலங்கு பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்கு மதன சொரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போல் அவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாகிய முதுபொருளாகி இருந்த தனங்களும் அம்பில் இழந்து மதன சுகந்த விதனமிதென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விடுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைத்திரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையினில் ஓர் தடியுமாகியே வருவது போவது ஒருமுது கூணு மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவித்திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழி துயில்வரு நேரம் இருமல் பொறாது தொண்டையு நெஞ்சு முலர்ந்து வறண்டு துகிலும் இழந்து சுனையும் அழிந்து தோகையர் வாளர்கள் கோரணி கொண்டு கலியுக மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலமின்றி கலகல என்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சார நடந்து தெளிவும் இராமல் உரைத்தடுமாறி சிந்தையு நெஞ்சு முளைந்து மருண்டு திடமும் முளைந்து மிகவும் அலைந்து தேடின லாதர வேதன நொந்து மறையவன் வேதன் எழுதியவாறு வந்தது கண்டமும் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்த மேதினி வாழ்வு நிலாதினி நின்ற கடன்முறை பேசும் என ஒரு நாவு உறங்கி விழுந்துகை கொண்டு மொழிந்து கடிவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரு நேரமே வளர்ப்பிறை எயிரமுரோம முன்சடையின் சிறு குஞ்சியும் மிஞ்ச மனதும் இருண்டு வடிவும் இலங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வலிகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தளனொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்பு மாழ்கினரே இவர் காலமறிந்து பழையவர் காணோம் எனுமையலார்கள் பஞ்சு பரந்திட நின்றவர் பந்து இடுமென வந்து பறையிடை முந்த ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பு மடியேன இனி ஆளுமே அப்படிங்கிறார். சரி, தொடர் நடைவரையும் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.